அத்தனை நேரமும் நம்மளை விட்டா இந்த உலகத்தில் வேற எவனுமே இல்லை என்ற பாவனையில் இருந்த பிளாக் ஹைனா இப்பொழுது நடுநடுங்கிக் கொண்டிருந்தார்கள். கிரேஸின் நெற்றியில் வியர்வை துளிகளும் மின்னிக் கொண்டிருந்தன. உடனே அங்கே இருந்து வேனை எடுத்துக்கொண்டு காருக்குள் கிளம்பினார்கள். ஆதித்யாவிற்கு எதுவுமே புரியவில்லை. அவன் மொத்தமாக குழம்பி போயிருந்தான். டாக் நெட்ல முதலாவது இருக்கிற டீம் தானா இது? இப்படி டம்மியா இருக்காங்க என்று வாய் விட்டு கேட்டான். ஆனால் அவர்கள் அதை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. அவர்கள் தம் மனதில் ஒரு பிளானை போட்டுக்கொண்டு முன்னேறி போய்க் கொண்டிருந்தார்கள். சைக் 10 மில்லியன் கொடுத்து கூட்டிட்டு வந்தவனுங்க இப்படி பயந்து சாகுறானுங்க. அதுக்கிடையில நாங்க தான் பெஸ்ட்னு பீத்தல் வேற என்று கடுகடுத்துக் கொண்டிருந்தான் ஆதித்யா. அவனால் இதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தாரிகா இப்போது கொஞ்சம் சரியாகி இருந்தாள். அதனால் சரவணன் அவளையும் அடுத்தவர்களையும் கூட்டிக் கொண்டு சிக்னல் கிடைத்த இடத்திற்கு போனான். சரவணா, நீ என்ன செய்ய போறன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த இடத்துல இருந்து நாம எப்படியும் சீக்கிரமாவே மாட்டிப்போம் என்றாள் அஸ்வினி. அது சரவணனுக்கும் தெரியும். அவனும் தலையை ஆட்டிக்கொண்டே, ஆமா, அதே நேரம் இதுதான் பாதுகாப்பா இருக்கவும் பொருத்தமான இடம் என்றான். சரவணனை கொல்ல நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்ல ரெடியாக இருக்கிறார்கள் என்று அங்கே இருக்கும் எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் எல்லோரும் சரவணனின் பேச்சுக்கு அடங்கி அவனுடனே இருந்தார்கள். அப்படியே அங்கிருந்த இலைகளை சேர்த்து அதன் மேல் உட்கார்ந்து கொண்டார்கள். தாரிகா சரவணனின் கையை அணைத்துக் கொண்டு அவனது தோளில் சாய்ந்து கொண்டாள். சரவணனின் போனில் மறுபடியும் சிக்னல் வந்தது. அவனுக்கு ரத்தினத்திடமிருந்து ஒரு மெசேஜ் வந்திருந்தது. பாஸ், நீங்க நல்ல விரதம் செஞ்சிருக்கீங்க. உங்க பிளான் படி இப்போ பிரிஸ்கோ தள்ளாடிக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு உங்களை பாதுகாப்பா கூட்டிட்டு வர்றதுதான் பாஸ் முக்கியம். ஜஸ்டினும் ஆளுங்களை கூட்டிட்டு வருவாரு. ஃபயர் ஃபைட்டர்ஸா அரேஞ்ச் பண்ணிட்டோம். கோஸ்ட் டவுன் போலீஸ் மட்டும் இல்ல, ராயல் ஃபேமிலியும் கூட ஆட்களை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க என்று அனுப்பியிருந்தார். சரவணனுக்கு இதை படிக்கும்போது நம்ம ஜெயிச்சுட்டோம் மாறா, அதுதான் பீஜியமாக ஓடியது. பின் ரத்தினத்திற்கு குட் என்று ரிப்ளை மெசேஜ் அனுப்பிவிட்டான். பிரிஸ்கோ என்டர்பிரைஸ் பில்டிங் ஏவின் டாப் ஃப்ளோரில் ஒரு பெரும் ஸ்விம்மிங் பூல் இருந்தது. அதிலிருந்து பார்க்கும்போது மொத்த கோஸ்ட் டவுனையுமே ரசிக்க முடியும். லோகித் அங்கேதான் நின்று கொண்டிருந்தான். ஆனால் சிட்டியின் அழகை ரசிக்கவல்ல. வூஜி மலை பற்றி எரிந்து கொண்டிருப்பதை கண்கொள்ளா காட்சி போல பார்த்து கொண்டிருந்தான். நெருப்பு கூட கூட லோகித்தின் மனதிற்குள் சந்தோஷமும் கூடியது. சரவணன் எப்படியும் அந்த நெருப்பில் கருகி செத்து விடுவான் என்று நினைத்தார். அப்போது அங்கே வந்த அவரது அசிஸ்டன்ட், சார், ஆதித்யா சார் மலைக்கு போக முன்னாடி இதை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு போனாரு என்று சொல்லிவிட்டு ஒரு ஃபைலை கொடுத்தான். அதை வாங்கி படிக்க தொடங்கிய லோகித் சத்தமாக சிரித்தான். இவன் இருக்கானே என்று இழுத்தவன், ஏ சார், என்னாச்சு என்று பதட்டத்துடன் கேட்டான் அசிஸ்டன்ட். இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியான ஒரு வேலையை செய்யறான். இப்பதான் அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெளிவா புரியுது. அவன்கிட்ட ஒரு பேக்கப் பிளான் வேற. இனிமே நான் கவலைப்பட வேண்டிய தேவை என்று மனதார சிரித்துக் கொண்டே சொன்னார் லோகித். லோகித்திற்கும் பிளாக் ஹைனாவை பற்றி நன்றாகவே தெரியும். எப்படியும் என்று சரவணன் செத்து விடுவான் என்று மிகுந்த நம்பிக்கையுடன் இருந்தார். என்னடா பண்ற? உனக்கு என்ன பைத்தியமா என்று பயத்தில் கத்தினான் ஆதித்யா. கிரேஸ் எதையும் காதில் வாங்காமல் நெருப்புக்குள்ளே வேனை ஓட்டிக் கொண்டு போனான். சத்தியமா உனக்கு பைத்தியம்தான். ஐயோ, இந்த பைத்தியக்காரனுங்க கூட சேர்ந்து நானும் சாக போறனே என்று புலம்பினான். அந்த வேனுக்குள் இருந்த எல்லோரின் முகத்திலும் கொஞ்சம் கூட அமைதி தெரியவில்லை. ஹைனா 5 பேருமே வியர்த்து வடிந்து கொண்டிருந்தார்கள். அதை பார்க்கும்போது ஆதித்யாவிற்கு ஏதேனும் பிராங்க் நடக்கிறதா என்றுதான் யோசிக்க தோன்றியது. சிறிது தூரம் சென்றதும் வேனை நிறுத்தினான் கிரேஸ். அவனது முகம் இப்போது கொஞ்சம் நிதானமாக இருந்தது. சார், இப்போதைக்கு நீங்க தான் எங்களோட பாஸ். ஆனா பிளாக் ஹைனாவுக்குன்னு சொல்லி வரையறை இருக்கு. டேய், என் வாய கிளறாத. எல்லாத்தையும் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப வந்து வரையறை கிரையறங்கிற என்று கர்ஜித்தான். கிரேஸ் தலையை ஆட்டிவிட்டு, டெவிலோட எல்லைக்குள்ள என்னைக்கும் காலடி வைக்க கூடாதுங்கிறது தான் லிமிட் என்று சொன்னான். அதை கேட்டதும் ஆதித்யாவிற்கு கடும் கோபம் வந்தது. அவர்களை பார்த்து முறைத்துக் கொண்டே, டேய், முடியாதுன்னு சொல்லுங்கடா அயோக்கிய பசங்களா, அதை விட்டுட்டு என்று கொஞ்சம் கூட பொறுமையை இல்லாமல் கத்தினான். அவனுக்கு ஏனோ கிரேஸ் சும்மா போய்க்குதான் அப்படி சொல்கிறான் என்று எண்ணமாக இருந்தது. முடியாதெல்லாம் இல்ல, உங்க காசு வந்ததுக்கு அப்புறமா எங்களால முடிஞ்சதை பண்றோம். இப்ப அவன் இருக்கிற இடத்துக்கு போலாம். கிரேஸுக்கு இப்போது கூட அந்த மிஷன் சக்சஸ் ஆகுமா இல்லையா என்று தெரியாது. ஆனால் அவர்களுக்கு
இந்த ரிஸ்கை எடுப்பதை தவிர வேறு வழியில்லை. ஆதித்யாவிற்கு இவர்கள் இப்படி நடந்து கொள்வதை நம்பவே முடியவில்லை. சரவணனின் லாஸ்ட் சீன் லொகேஷனை வைத்து அவனை தேடி போனார்கள். அப்படியும் அவன் மாட்டுவானா என்பது சந்தேகமாத்தான் இருந்தது. 20 நிமிடங்களுக்கு பிறகு அவர்கள் சரவணன் இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். என்னதான் வழியிலிருந்து நெருப்பில் தப்பி இருந்தாலும் அதன் சூடு அவர்களை வாட்டி எடுத்தது. ஆதித்யாவிற்கு சரவணன் இருக்கும் கோலத்தை பார்த்து சிரிப்பாக இருந்தது. யாராவது வந்து என்னை காப்பாற்ற மாட்டார்களா என தவிப்புடன் பார்த்து கொண்டிருப்பது போல இருந்தது ஆதித்யாவிற்கு. அவன் சிரித்துக்கொண்டே, சாவுன்னு வந்துட்டா எல்லாரும் எலிதான்ல என்றான். சொல்லிவிட்டு வேனில் இருந்து ஒரு சப்மெஷின் கன்னை எடுத்தான். எடுத்து ஏதோ பைசப்ஸ் எக்ஸசைஸ் செய்வது போல செய்தான். அவனது கையில் கன்னை பார்த்ததும் கிரேஸ் உடனே, ஏய் என்ன பண்ண போறீங்க என்று கேட்டான். முன்னாடி 3 பொண்ணுங்க இருக்கிறது தெரியல அவனுக்கு. இப்ப நான் காட்டுறேன் பாரு, ஃபயர் ஒர்க். அவன் லவருக்கு ஃபயர் ஒர்க்க காட்ட பிரிஸ்கோவை யூஸ் பண்ணால. இன்னைக்கு நான் அவனுக்கு எங்க கூட மோதுனா என்ன நடக்கும்னு சொல்லி காட்ட போறேன் என்று சொல்லிக்கொண்டே கன்னை எடுத்துக்கொண்டு முன்னால் போனான். அவனது கையாலே சரவணனை கொல்ல போனான். ஆனால் அவனை கொல்ல முன்னாடி அவனுக்கு பக்கத்தில் இருக்கும் பெண்களை கொல்ல நினைத்தான். அப்போதுதான் சரவணனுக்கு சாவின் நிஜ வலி தெரியும் என்று யோசித்தான். ஆதித்யா முன்னாடி போய் கொண்டிருப்பதை பார்த்த கிரேஸ், வேண்டாம் அவசரப்படாதீங்க என்று கத்தினான். ஆனால் ஆதித்யா கேட்காமல் வானத்தை நோக்கி சுட்டான். பின் சரவணனை பார்த்து நக்கலாக சிரித்துக் கொண்டே, சரவணா, நீ இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்றான். சரவணன் ஆதித்யாவை பிரிஸ்கோவில் வைத்து பார்த்திருக்கிறான். அதனால் அவனை கண்டதும் உடனே 3 பெண்களையும் பெரிய கல்லுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ள சொன்னான். ஒளிச்சு வச்சுட்டா என்னால கொல்ல முடியாதா? இங்க இருக்கிற 4 பேரையும் கொல்ல, அதுவும் என்னோட கையாலே என்று சொன்னான். அதை கேட்டதும் சரவணன் மிகவும் கூலாக, அது சரி, நீ எதுக்கு தனியா வந்திருக்க என்று கேட்டான். பின்ன கூட்டமா வரணும், உன்னை கொல்ல நானும் ஒரு கண்ணு மட்டும் போதும். ஆதித்யா சொன்னதை கேட்டு 3 பெண்களும் நடுங்கினர். அது மட்டும் இல்ல, எனக்கு பின்னாடி ஒரு பெரும் கொடிய டீம் இருக்கு. என்ன ஏதுன்னு கேட்காம போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க என்றான். அவன் சொன்னதை கேட்டதும் சரவணன் நாடியில் கையை வைத்துக் கொண்டு, ஓ இதுதானா அந்த டீம் என்று கேட்டான். அதை கேட்டதும் ஆமா என்று சொல்லிக்கொண்டே பின்னால் திரும்பி பார்த்தான். ஆனால் அங்கே 5 பேரும் முட்டி போட்டு உட்கார்ந்திருந்தார்கள். அதை பார்த்ததும் அதிர்ந்தான் ஆதித்யா. அப்படியே இன்னும் பின்னால் பார்க்க அங்கே ஜஸ்டின் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தான். ஜஸ்டின் ஆதித்யாவை பார்த்து, தேங்க்ஸ்டா, வானத்துல சுட்டு எனக்கு வழியை காட்டி தந்ததுக்கு என்றான். ஆதித்யா ஷாக்குடன் கிரேஸை பார்க்க, டெவில் என்பதாக வாயை அசைத்தான். சரவணன் ஜஸ்டினை பார்த்து புன்னகைத்தான். அவனுக்கு ஜஸ்டின் எப்படியும் வந்து விடுவான் என்று தெரியும். சரி, நான் சும்மா வந்தேன், நீ என்ன பண்ண நினைச்சியோ அதை பண்ணு என்று சொன்ன ஜஸ்டின் கையை கட்டிக்கொண்டு ஒரு மரத்தில் சாய்ந்து கொண்டான். ஆதித்யாவிற்கு இந்த காட்சி பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. அவன் நம்பி கூட்டிக் கொண்டு வந்த பிளாக் ஹைனா டீம் ஒருத்தனுக்கு முன்னாடி முட்டி போட்டுக் கொண்டிருப்பதை பார்த்தவனுக்கு இன்னும் எரிந்தது. ஆதித்யாவிற்கு நடப்பதை நம்பவே முடியவில்லை. பல மில்லியன்கள் செலவழித்த டீம் இப்படி பயந்தாங்கொழிகளாக இருக்கிறார்களே என்று யோசித்தான். அவனுக்கு சரவணனை கொல்லுவது 2வது. முதலாவதாக அந்த 5 பேரையும் கொன்று போட வேண்டும் போல இருந்தது. அவனுக்கு இந்த ட்விஸ்ட் பெரும் அதிர்ச்சிதான். அப்படியே கிரேஸையும் பிளாக் சாக்கையும் பார்த்து ஒரு துப்பு துப்பினான் ஆதித்யா. இவ்வளவுதானா 2 பேரும்? என்னமோ சொன்னீங்க, ஆனா இப்ப முட்டி போட்டு இருக்கீங்க. கொடுத்த காசுக்கு இல்லன்னா இருக்கிற பேருக்கு ஏத்த மாதிரி நடந்துப்பீங்கன்னு சொல்லி பார்த்தா உசுருக்கு பயந்த கோழையா இருக்கீங்க என்றான். எந்த இடம் இது என்று கேட்டான் ஜஸ்டின். அவன் இதை கேட்டவுடன் அந்த 5 பேரும் நடுங்கினார்கள். கிரேஸ் உடனே, ஹொக்சியால எங்க? கோஸ்டவுன் எல்லாத்தையும் பயத்துடனே சொன்னான் கிரேஸ். அதை கேட்டதும் ஜஸ்டின் தலையை ஆட்டிக்கொண்டே, சரி, எதுக்கு வந்தீங்க? ஜஸ்டின் எல்லாத்தையும் ஒருவித அமைதியுடன் கேட்டாலும் கூட அவன் மேல் இருந்த பயத்தில் அவர்களுக்கு டாய்லெட் போகாத குறைதான். சார், எங்களை மன்னிச்சிருங்க, உங்க இடத்துக்குள்ள வந்திருக்க கூடாது. காசுக்கு ஆசைப்பட்டு யார் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்கிறத பார்க்காம வந்துட்டோம். பிளீஸ் மன்னிச்சிருங்க, நாங்க பண்ண தப்புக்காக தண்டனை மட்டும் கொடுத்துடாதீங்க என்று கெஞ்சினான். ஆதித்யாவுக்கு இப்போதுமே இவ்வளவு பெரிய டீமில் இருக்கும் இந்த 5 பேரும்
எதற்கு ஒருத்தனை பார்த்து இப்படி பம்புகிறார்கள் என்றுதான் தெரியவில்லை. அதை யோசித்துக் கொண்டே சரவணன் பக்கம் திரும்பினான். அப்போது அவனுக்கு ஏதோ அசைவது போல இருந்தது. உடனே திரும்பி பார்க்க கிரேஸின் தலை காற்றில் பறந்து கொண்டிருந்தது. சுவாசிக்கும் போது ரத்த வாடை மட்டும்தான் வந்தது. ஒரே ஒரு வாட்டி போக விடுறேன்னு சொன்னேன்ல, அது போதாதா என்றான். ஆம், இதற்கு முன்பு பிளாக் ஹைனா ஒரு பெரும் கூலிப்படையாக இருந்தது. ஆனால் ஜஸ்டினுடன் மோத வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததும் தான் அதில் தோற்றுப் போய் டார்க் நெட்டுக்குள் புகுந்தார்கள். அப்போதே இதுக்கப்புறம் ஒரு வாட்டி கூட என் கண்ணு முன்னாடி வந்துடாதீங்க என்று சொல்லியிருந்தான். நடந்ததை பார்த்து கொண்டிருந்த ஆதித்யாவிற்கு இப்போதுதான் ஜஸ்டின் ஒரு பெரிய ஆள்தான் என்று புரிந்தது. இவ்வளவு நேரமும் அவர்கள் சும்மாதான் பயந்தது போல நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தான் ஆதித்யா. இப்போதுதான் அவனது முட்டாள்தனம் அவனுக்கே புரிந்தது. ஜஸ்டினின் செய்கையை பார்த்த ஆதித்யாவிற்கு அவனால் ஜஸ்டினுக்கு முன்னால் நிற்கக்கூட முடியாது என்று தெரிந்தது. ஜஸ்டினின் மூச்சுக்காற்றே அவனை கொன்றுவிடும் போல இருந்தது. அவனால் அதற்கு மேலும் அங்கே இருக்க முடியவில்லை. அங்கே இருந்த எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு திடீரென்று ஒரே ஓட்டமாக ஓடினான். அதை பார்த்த ஜோய், அங்க பாருங்க, ஆதித்யா ஓடிட்டான் என்றாள். ஆனால் அவள் சொல்வதற்கு இடையில் ஆதித்யாவின் உருவம் மரங்களுக்கு இடையில் மறைந்து போனது. அவர்களுக்கு ஆதித்யாவை அப்படியே ஓடவிட முடியவில்லை. அப்படி விட்டால் பிளாக் ஹைனா தம் குற்றத்தை ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரியும். ஆனாலும் இப்போதைக்கு சரவணன் ஜஸ்டினை ஆதித்யாவிற்கு பின்னால் ஓடவிட நினைக்கவில்லை. அதே போலத்தான் ஜஸ்டினும் ஆதித்யாவை பிடிப்பதை விட பிளாக் ஹைனாவை டீல் செய்வதுதான் இப்போதைக்கு முக்கியம் என்று யோசித்தான். ஜஸ்டினின் பார்வை மீதமிருந்த 4 பேரின் பக்கம் திரும்பியது. சார் சார் தப்பு பண்ணிட்டோம் சார், பிளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க, ஒன்னும் பண்ணாதீங்க என்று கெஞ்சினான் பிளாக் ஜாக். பிளாக் ஜாக் பிளாக் ஹைனாவில் பல வருடங்களாக இருக்கிறான். எத்தனையோ பல கொடூரமான மிஷன்ஸை செய்து முடித்திருக்கிறான். பல இடங்களில் அவனுக்கு பயம் என்றால் என்னவென்றே தெரியாது. ஆனால் இன்று அவனுக்கு பயம் மட்டும்தான் தெரிந்தது. பயம் என்றால் எப்படி இருக்கும் என்று இப்போதுதான் ஃபீல் பண்ணுகிறான் போல. அதனால் ஒழுங்காக மூச்சு கூட விட முடியவில்லை. நெஞ்செல்லாம் அடைத்துக் கொண்டு வந்தது. ஜஸ்டின் அவனுக்கு பாவம் பார்க்கவில்லை. சிறிது நேரத்திலேயே பிளாக் ஜாக்கின் ரத்தம் அங்கே ஆறாக ஓடியது. ஜஸ்டினின் கண்களில் கருணைக்கான அடையாளமே தெரியவில்லை. அவன் மட்டும் நேரத்திற்கு வந்திருக்காவிட்டால் இங்கே செத்திருப்பது சரவணனாகத்தான் இருக்கும் என்பது அவனுக்கு தெரியும். அதனால் அங்கே இருக்கும் யாரையும் விட்டு வைக்காமல் மீதம் இருந்த 3 பேரையும் கொன்றுவிட்டான். பின் சரவணனின் பக்கம் திரும்பினான். பாஸ், நீங்க முதல்ல ஹில்வுட்டுக்கு போங்க, இப்படியே இந்த வழியில போனா சரி என்று ஒரு வழியை காட்டினான். அது மரங்களுக்கு இடையிலாகத்தான் இருந்தது. அவனுக்கு இந்த பெரும் தீயும் கூட தீக்குச்சி போலத்தான் தெரிந்தது. உலகத்தின் பெரிய காட்டில் விடப்பட்டாலும் கூட அவன் ஒரு காயமும் இல்லாமல் திரும்பி வருவான். ஜஸ்டின் சரவணனை பார்த்து கொண்டே, எனக்கு இன்னும் ஒரு வேலை இருக்கு என்று சொன்னான். சொல்லிவிட்டு கிரேஸ் மற்றும் பிளாக் ஜாக்கின் பாடியில் தேடினான். அவர்களது பாக்கெட்டிற்குள் ஒரு கீயும் ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸும் இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு காரில் ஏறினான். ஜாய் எவ்வளவு நேரமாக ஜஸ்டினை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு அவனது ஸ்ட்ரென்த்தை பார்த்து வியக்காமல் இருக்க முடியவில்லை. கல்லுக்கு பின்னால் இருந்து வந்த ஜோய் ஜஸ்டினை பார்த்து, அவன் இப்ப என்ன செய்ய போறான் என்று கேட்டாள். ஆனால் ஜஸ்டினின் ரியாக்ஷனை பார்க்கும்போது ஜோயினால் கெஸ் பண்ண முடியுமாக இருந்தது. அவன் பிளாக் ஹைனாவை மறுபடியும் கான்டாக்ட் செய்ய போகிறான். இப்போது இங்கே வந்திருப்பது 5 பேர்தான். அடுத்த எல்லோரும் ஹெல்ப்பர்கள். ஆனால் டார்க் வெப்பில் அவர்களது நெட்வொர்க் மிக பெரியது. சரிதான், இப்படி மிச்ச சொச்சங்களை விட்டு வைக்க கூடாது என்றான் சரவணன் மெதுவாக. அதை கேட்டதும் ஜாய்க்கு எல்லாம் புரிந்துவிட்டது. ஜஸ்டின் காரில் இருந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துவிட்டு, சரி பாஸ், வேற ஒன்னும் இல்லைன்னு சொன்னா நான் போகட்டுமா என்று கேட்டான். சரவணன் தலையை ஆட்ட ஜஸ்டின் காரை ஸ்டார்ட் செய்தான். அப்போது ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டது. மரங்களுக்கு இடையிலிருந்து வந்து கொண்டிருந்தான் தொப்பிக்காரன். சரவணா, நீ எப்படியோ தப்பிட்டியோடு சொல்லி நினைச்ச, இப்படி மாட்டிக்கிட்டியா என்று சிரித்தான். அவனுக்கு சரவணனை பார்த்ததில் பெரும் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அவன் அடுத்த வார்த்தையை சொல்வதற்கு இடையில் அவனது தலையும் தரையில் இருந்தது. அவனுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த எல்லோரும் ஜஸ்டினை பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஜஸ்டினை பார்த்து சரவணன் சிரித்தான்.
பின்ன பாஸ், எல்லா வில்லனும் ஒரே டைலாக் சொல்லி கேட்டு கேட்டு என் காது புளிச்சு போச்சு. அதுதான் இப்ப அவனுக்கும் நிம்மதி, நமக்கும் நிம்மதி என்றான். சரவணன் இன்னும் சிரித்துக் கொண்டுதான் இருந்தான். பின் அடுத்தடுத்த நொடிகளில் இன்னும் இருந்தவர்களையும் ஏதோ கியூக்கம்பர் வெட்டுவது போல வெட்டி சாய்த்தான். பின் சரவணனை பார்த்து கண்ணடித்துவிட்டு சென்றான். சரவணனுக்கு அவனது செயல்கள் பெரும் ஆச்சரியத்தை கொடுத்தது. சரவணனும் மற்றவர்களும் ஜஸ்டின் காட்டிய வழியால் சென்றார்கள். அப்போது ஜாய், சரவணா, ஆதித்யா இருக்கா, ஞாபகம் இருக்கட்டும் என்றாள். அவளுக்கு சரவணன் எதையும் விட்டு வைக்க மாட்டான் என்று தெரியும். இருந்தாலும் ஞாபகப்படுத்திக் கொண்டாள். இந்த சீனில் இருந்து எல்லோரும் செத்துவிட்டார்கள். இதுக்கும் சரவணனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரே ஆள் ஆதித்யாதான். சரவணன் அவள் சொன்னதை கேட்டு தலையை ஆட்டினான். அதை பார்த்த ஜோய், அவனை தேட போறியா என்று கேட்டாள். அதற்கு அவன் ஒரு மாதிரியாக சிரித்துக் கொண்டே, அதுக்கு அவசியம் இருக்காது என்றான். அப்ப என்ன தாண்டா உன்னோட பிளான் என்று கேட்டாள். கோஸ்ட் டவுன்ல உன்னோட இடத்தையும் என்னோட இடத்தையும் தக்க வச்சுக்க என்ன செய்யணும் என்று ஜாயின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் இன்னும் ஒரு கேள்வி கேட்டாள். என்ன வேணும்னாலும் செய்யலாம், ஆனா பிரிஸ்கோ தான் பிரச்சனை என்று பதில் சொன்னாள் ஜாய். அதேதான், அதனாலதான் நாம பிரிஸ்கோவை ஒழிக்கணும் என்று சொன்னான். ஜாய்க்கு அவன் 2 பேரையும் இணைத்து பேசுவதை பார்க்கும்போது ஷாக்காக இருந்தது. சரவணன் சொன்னாலும் கூட ஜாய்க்கு அதன் மேல் நம்பிக்கை இருக்கவில்லை. லோகித்தை எதிர்ப்பதா என்று யோசித்தான். சரி, என்ன பண்ண போற என்று சரவணனின் மேல் இருந்த நம்பிக்கையில் கேட்டாள் ஜாய். அவளுக்கு இனிமேல் சரவணனை நம்பலாம் போல என்று தோன்றியது. எல்லாத்தையும் வெயிட் அண்ட் வாட்ச் என்று சொன்ன சரவணன் அவளை பார்த்து கண்ணடித்தான். அப்போது அவர்கள் தலைக்கு மேல் ஹெலிகாப்டர் வந்தது. அது மிகவும் கீழே இறங்கி பறந்து கொண்டிருந்தது. ஆதித்யா, ராயல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் சேர்ந்த சயின்டிஸ்ட் அஸ்வினியை கொலை பண்ணிய சந்தேகத்துல உன்னை தேடி வந்திருக்கும். கூடவே உஜி மலையோட நேஷனல் பொட்டானிக்கல் ரிசர்வ பத்த வச்ச குத்தமும் உன் மேல இருக்கு. உனக்கு 15 செகண்ட் டைம், உடனே சரண்டர் ஆயிடு என்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். இது ஆதித்யாவின் காதிலும் விழுந்தது. 3 ஹெலிகாப்டர் வானத்தில் சுற்றி கொண்டே இருந்தது. அதை பார்த்த ஆதித்யாவிற்கு சரவணன் அவனை வேண்டுமென்றேதான் விட்டு வைத்திருக்கிறான் போல என்று தோன்றியது. ஹெலிகாப்டர் சுற்றுவதை லோகித்தும் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அது நெருப்பை அணைக்க வந்தது என்று நினைத்து விட்டார். அப்போது ஆதித்யாவிடமிருந்து அவருக்கு கால் வந்தது. குட் நியூஸ் வரப்போகிறது என்று சந்தோஷத்துடன் காலை அட்டெண்ட் செய்தார். நாம தோத்துட்டோம் என்று ஆதித்யாவின் உடைந்த குரல் கேட்டது. அதைத் தொடர்ந்து டுமீல் என்று இன்னும் ஒரு சத்தமும் கேட்டது. ஆதித்யா அவனது கையில் இருந்த கண்ணால் தன்னையே சுட்டுக் கொண்டான். தாரிகா அப்படி சட்டென்று சரவணனை கட்டி அணைத்ததும் சரவணனும் சிரித்துக் கொண்டே அவளை தன்னுடன் இறுக அணைத்துக் கொண்டான். பின்பு அவள் காதோரம் பேசினான். இப்படியே நீ என்ன ஹக் பண்ணிட்டு இருந்தனா அதுக்கப்புறம் என்னோட மூடு எல்லாம் உன் மேலதான் இருக்கும். எப்படி உனக்கு ஓகேவா என்று கொஞ்சம் குரலில் கேட்டான். சரவணன் அப்படி கேட்டதும் தாரிகா ஒரு சிறு வெட்கத்துடன் அவனிடமிருந்து விலகினாள். தன் அவளின் வெட்கத்தை ரசித்தான். பின்பு, தாரிகா, எனக்கு எதுவும் ஆகப்பட மாட்டேன், என்ன நான் பத்திரமா பாத்துக்குவேன், நீ இங்க இருந்து சேஃபா கிளம்பு என்று சொன்னான். தாரிகா அங்கிருந்து கிளம்பினாள். அவள் அங்கிருந்து சென்றதும் ஜாய் அவன் அருகில் சென்று அவனை மேலும் கீழும் பார்த்து முறைத்துக் கொண்டே பேசினாள். சார், நெக்ஸ்ட் என்ன பண்ணலான் இருக்கீங்க என்று கேட்டாள். உடனே சரவணன் தாரிகாவை பார்த்து கொண்டு பேசினான். எனக்கும் ஏதேதோ பண்ணணும்னு தான் தோணுது. ஆனா இப்போதைக்கு இருக்கிற நிலைமையில என்னால வேற எதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது என்று சொன்னான். நீ என்ன சொல்ற, எனக்கு எதுவும் புரியல என்று ஜாய் சொன்னாள். நாம இப்போ பிரிஸ்கோ என்டர்பிரைஸுக்கு தான் போறோம். அங்க போய் உடைஞ்சு சிதறி இருக்கிற அந்த லோகித்தை பார்க்க போறோம் என்று சொன்னான். நிஜமாவா சரவணா, நீ சொல்றது உண்மையா என்று கண்களில் ஆர்வம் மின்ன கேட்டாள். மிஸ் திம்சுகிட்ட நான் உன்கிட்ட போய் சொல்வேனா? உண்மையே நான் சொல்றேன். நான் சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட அங்க என்ன நடக்குதுன்னு நீயே நேர்ல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோ. முதல்ல வா, இங்க இருந்து கிளம்பலாம் என்று சரவணன் சிரித்துக் கொண்டே சொன்னான். சரவணன் சொன்னதும் ஜாய்க்கு இன்னும் சந்தோஷம் அதிகமானது. ஏனென்றால் அவளது பல நாள் கனவு அது. ஆனால் அவள் எவ்வளவு முயற்சி செய்தும்
அந்த பிரிஸ்கோ என்டர்பிரைசஸை அவளால் எதுவும் செய்ய இயலவில்லை. இப்பொழுதும் சரவணன் வரவில்லை என்றால் அவளால் இதை நினைத்து கூட பார்த்திருக்க முடியாது. சரவணன் வந்ததிலிருந்து அவளது பொசிஷனும் உயர்ந்திருப்பதை அவள் நன்கு உணர்ந்திருந்தாள். ஜாய் அந்த சந்தோஷத்திலேயே நடந்து வந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது, மிஸ் ஜிம்ஸ்கிட்ட எனக்கு ஒரு சந்தேகம். நீயே ஃபீனிக்ஸ் ஃபேமிலியோட அசிஸ்டண்டா இருக்க ஆசைப்பட்ட என்று கேட்டான். உண்மையில் அந்த போஸ்டிங்கில் இருப்பதற்கு நிறைய திறமை வேண்டும் என்பதை சரவணன் நன்கு உணர்ந்திருந்தான். அந்த திறமை ஜாயிடம் இருப்பதும் அவனுக்கு நன்றாக தெரியும். அதுதான் அவள் மீது அவனுக்கு எப்பொழுதும் ஒரு வகையான மரியாதை இருப்பதற்கு காரணம். சரவணன் சொன்னதை கேட்டு ஜாய் சிரித்தாள். பின்பு, ஏன் அப்படி திடீர்னு கேக்குற? உங்களுக்கெல்லாம் அசிஸ்டன்ட் போஸ்டிங்னா ஏன் தரைக்குறைவா தெரியுது? உண்மையை சொல்ல போனா ஃபீனிக்ஸ் ஃபேமிலியோட வாரிசா இருக்கிறத விட இந்த அசிஸ்டண்டா இருக்கிறது தான் பெரிய கஷ்டமே என்று சொன்னாள். பின்பு, ஃபீனிக்ஸ் ஃபேமிலியில இருக்கிற வாரிசு எல்லாரும் எப்பவும் எதுக்காகவாவது ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை அந்த ஃபைட்ல அவங்க தோத்து போயிட்டாங்கன்னா அவங்கள ஃபீனிக்ஸ் ஃபேமிலி ரொம்ப தூரத்துல தள்ளி வச்சிரும். அது மட்டும் இல்ல, அவங்களோட எந்த ஒரு பங்கும் சொத்தும் கொடுக்க மாட்டாங்க. சாதாரண பாமர மக்களை விட மோசமான வாழ்க்கை தான் அந்த வீட்டு வாரிசு வாழணும் என்று சொன்னாள். ஜாய் சொன்னதையெல்லாம் கேட்ட சரவணன் இதற்கு முன் ரத்தினம் தன்னை தேடி வந்து அவனது தந்தையை பற்றி சொல்லிய போதே அவனுக்கு ஓரளவுக்கு புரிந்து போனது. உண்மைதான், ஃபீனிக்ஸ் ஃபேமிலியில பிறந்த வாரிசுகள் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒண்ணுத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க என்று நினைத்து கொண்டு அவளை பார்த்து சிரித்தான். என்னாச்சு? எதுக்கு என்ன பார்த்து அப்படி சிரிக்கிற என்று ஜாய் கேட்டாள். உடனே சரவணன் சிரித்துக் கொண்டே பேசினான். உண்மையை சொல்ல போனா உன்னோட போஸ்டிங்க நான் ரொம்ப சீரியஸா தான் பாக்குறேன். நீ எப்போ என்ன பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சியோ அப்பவே நானும் உன்னை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டேன். கோஸ்டவுன் சிட்டில இருக்கிற எவ்வளவு பெரிய ரகசியத்தையும் ஈஸியா கண்டுபிடிக்க முடிஞ்ச என்னால 2 விஷயத்தை மட்டும் இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல. அது எனக்கு இன்னும் சவாலா தான் இருக்கு என்று சொன்னான். சரவணனுடன் பேசிக்கொண்டே நடந்து சென்றவள் சரவணன் அப்படி சொன்னதும் சட்டென்று அவளது இடுப்பில் கை வைத்துக் கொண்டு அவனை பார்த்தாள். என்ன, தி கிரேட் சரவணன் கண்டுபிடிக்க முடியாத ரகசியம் கூட இருக்கா என்று கேட்டாள். உண்மையிலேயே இன்னை வரைக்கும் என்னால அதை கண்டுபிடிக்க முடியல. நம்பர் 1, பிரிஸ்கோ என்டர்பிரைஸ்க்கு பின்னால இருக்கிற அந்த நபர் யாருன்னு தெரியல. இன்னொன்னு, தி கிரேட் திமிசுக்கட்டைக்கு பின்னால இருக்கிறதும் யாருன்னு தெரியல என்று சொல்லி அவளை பார்த்தான். சரவணன் அப்படி சொன்னதும் சிரித்தாள். என்ன, என் பின்னால யார் இருக்கா? என் பின்னால் எல்லாம் யாரும் இல்லையே என்று சொல்லிவிட்டு அவனை பார்த்து கண் சிமிட்டினாள். எனக்கு தெரிஞ்சு உனக்கு கண்டிப்பா ஃபீனிக்ஸ் ஃபேமிலியில இருக்கிற யாரோ ஒருத்தரை நல்லா தெரியும். அவங்க யாருன்னு நீ சொல்ல மாட்டேங்கிற. அப்படி இல்லன்னா இந்த ஃபேமிலியோட பெரிய பேக்ரவுண்ட் கொண்ட வெளியில உள்ள யாரோ ஒருத்தரை உனக்கு தெரிஞ்சிருக்கணும். உண்மையை சொல்லு, உனக்கு பின்னால யார் இருக்கா என்று தனது ஒற்றை புருவத்தை தூக்கி அவளிடம் கேள்வியாக கேட்டான். உடனே ஜாய் அவனை பிடித்து தள்ளினாள். பின்பு, நீ ஒரு லூசு, இப்படிதான் லூசுத்தனமா எதையாவது கேள்வி கேட்டுட்டு இருப்ப. அப்படியெல்லாம் எனக்கு பின்னாடி யாரும் இல்ல, நீ அமைதியா வா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள். சரவணனுக்கும் அவளுக்கு பின்னால் யாரோ இருக்கிறார்கள் என்பது நன்றாக தெரியும். ஆனால் அதற்கு மேல் அவளிடம் எந்த கேள்வியும் கேட்காமல் அமைதியாக அவளுடன் சென்றான். சற்று நேரத்தில் இருவரும் ஃபயர் ஃபைட்டர்ஸ் உதவியுடன் அந்த ஜங்கலில் இருந்து வெளியே வந்தார்கள். பின்பு மெயின் ரோட்டில் நின்று கொண்டிருந்த காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார்கள். இருவரும் ஒரு வழியாக கோஸ்ட் டவுனருக்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கே வந்ததும் முதலில் அவர்கள் சென்றது ஜாயின் கம்பெனிக்குத்தான். ஜாய் தனது அறையில் உள்ள சோஃபாவில் சரவணனை உட்கார வைத்துவிட்டு அங்கிருந்த வேர்போர்டில் இருந்த டிரெஸ்ஸை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்கு சென்றாள். சரவணன் எண்ணம் முழுவதும் இன்று இரவு நடக்க இருக்கும் நிகழ்வை பத்தித்தான் இருந்தது. எப்படியும் அந்த லோகித்தின் நிலைமை தலைகீழாக மாறிவிடும் என்பதை நினைத்தவனுக்கு உடம்பெல்லாம் சந்தோஷம் மெதுவாக பரவியது. அப்பொழுதுதான் தனது கையில் கட்டியிருந்த வாட்சில் மணியை பார்த்தான். மிஸ் திம்சுகட்ட, இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ உள்ள போய் 1 மணி நேரம் ஆச்சு என்று குரல் கொடுத்தான். தோ அவ்வளவுதான் வந்துட்டேன் என்று சொல்லிக்கொண்டு குளியல் அறையை தெரிந்து கொண்டு வெளியே வந்தாள். ஒரு நிமிடம் ஜாயை பார்த்தவன் தன்னை மறந்து அப்படியே நின்றான். அவள் அணிந்திருந்த உடை அவளுக்கு மிகவும் அழகாகவும் அதே சமயம் மிகவும் செக்ஸியாகவும் இருந்தது. தன்னை மறந்து சரவணன் ஜாயை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்த ஜாய் ஒரு நிமிடம் சிரித்துவிட்டு,
பின்பு அவன் முன்பு ஒரு சொடக்கு போட்டாள். ஹலோ, நான் ஒன்னும் தாரிகா கிடையாது என்று சொன்னாள். உடனே சரவணன் சிரித்துக் கொண்டே சொன்னான். அதுதான் எனக்கு தெரியுமே, அவ என்னோட தேவதை, அவ யாருக்கும் நிகரில்லை என்று சொன்னான். போதும் போதும், உன்னோட ஆளை பத்தி போழ்ந்தது. உண்மையை சொல்லு, இன்னைக்கு நைட் என்ன நடக்க போகுது என்று ஜாய் மிகவும் ஆர்வமாக கேட்டாள். நான் தான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன்ல, நீயே நேர்ல பார்த்து தெரிஞ்சுப்பன்னு. சரி வா, முதல்ல கிளம்பு, இங்க இருந்து போலாம் என்று சரவணன் சொல்லிவிட்டு அங்கிருந்து எழுந்து நின்றான். சற்று நேரத்தில் ஓகேவா போலாம் என்று சொல்லிவிட்டு அவளும் அவன் பின்னால் சென்றாள். லோஹித் அவரது அறையில் மிகவும் டென்ஷனாக நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது அவரது செல்போனை எடுத்து பார்த்தார். பின்பு அட்டெண்ட் செய்ய அதில் அருணின் அசிஸ்டன்ட் தான் பேசிக் கொண்டிருந்தான். அருண் கோஸ்டவுன் சிட்டியின் எல்லைக்கு வந்துவிட்டதாகவும் இன்னும் சற்று நேரத்தில் லோஹித்தை சந்திப்பார் என்றும் சொல்லிவிட்டு போனை வைத்தான். அருண் இங்கே வந்துவிட்டான் என்று கேட்டதுமே லோஹித்தின் மனதிற்குள் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் பரவியது. கண்டிப்பா அந்த சரவணனுக்கு அவன் ஒரு முடிவு கட்டுவான்னு எனக்கு தெரியும். எனக்காக இல்லாட்டாலும் அவனோட அந்த போகிமேன் மிஷனரி போர்ஸோட ரெப்புடேஷனை காப்பாத்துறதுக்காகவாது சரவணனை அவன் போட்டு தள்ளுவான் என்று சொல்லி சிரித்தார். அப்பொழுது அங்கே தருண் வந்தான். அப்பா கூப்பிட்டீங்களா என்று கேட்டான். தருண், இப்போதைக்கு நம்ம வாழ்க்கை வாழ்வா சாவாங்கிற அளவுக்கு பிரச்சனைல போய்கிட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு உன்கிட்ட தான் இருக்கு என்று சொன்னார். என்கிட்டயா? என்ன சொல்றீங்க என்று தருண் கேட்டான். அவரது பேண்ட் பாக்கெட்டில் இருந்து ஒரு போட்டோவை எடுத்து கொடுத்தார். அதில் மித்ரா இருந்தாள். இவ எங்க இருந்தாலும் சரி, இவளை கண்டுபிடிச்சு உடனே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா. நம்மளோட அடுத்த மூவ் நகருவதற்கான ஒரே காயே இவ மட்டும்தான். நான் சொல்றது புரியுது இல்ல? உன் மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கிறேன். இந்த முறை எதையும் சொதப்பாம ஒழுங்கா பண்ணணும், புரியுதா என்று கேட்டார். சரிப்பா, என்ன நடந்தாலும் நான் நம்ம ஃபேமிலிக்கு தான் சப்போர்ட்டிவா இருப்பேன் என்று சொல்லிவிட்டு தருண் அங்கிருந்து சென்றான். சரவணனும் ஜாயும் காரில் சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சரவணன் தனது கையில் இருந்த வாட்சை பார்த்தான். மணி 8 ஆச்சு. ஸ்டாக் மார்க்கெட் ஓபன் ஆயிருக்கும். உன்னோட மொபைல் எடுத்து பாரு என்று சிரித்துக் கொண்டே சொன்னான். ஜாய் எதுவும் புரியாமல் அவளது மொபைலை எடுத்து பார்த்தாள். அதே நேரத்தில் லோஹித்தும் அவரது அறையில் உட்கார்ந்து அவரது மொபைலை எடுத்து ஓபன் செய்து பார்த்தார். தருண் மித்ராவின் போட்டோவை வாங்கிக் கொண்டு அங்கிருந்து சென்றான். தருண் அங்கிருந்து சென்றதும் லோஹித்தின் இரண்டாவது மகன் அங்கே வந்தான். டாட், என்னாச்சு? எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு என்று கேட்டான். இப்பதான் ஸ்டாக் மார்க்கெட் ஓபன் ஆயிருக்கு. என்ன நடக்கும்னு பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் என்று சொல்லிவிட்டு முகத்தை மிகவும் சீரியஸாக வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது அவர் அருகில் வந்த அவரது இரண்டாவது மகனும் என்ன ரிசல்ட் வரும் என்ற ஆர்வத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது திடீரென்று அவரது ஸ்டாக் ரேட் மிகவும் லோ லெவலில் போய்க் கொண்டிருந்தது. அதை பார்த்தவன் அதிர்ந்தான். பின்பு, டாடி, என்ன நடக்குது? ஆரம்பமே இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு. ஸ்டாக் இந்த மாதிரி போச்சுன்னா கண்டிப்பா நாம தோத்துருவோம். டாடி, நம்மளோட பிரிஸ்கோ என்டர்பிரைஸ் என்ன ஆகும்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு என்று சொன்னான். ஆனால் லோஹித்தின் முகத்தில் எந்த ஒரு பதட்டமும் இல்லை. ஆட்டம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் போக போகதான் தெரியும். இன்னைக்கு நம்மளுக்கு வாழ்வுக்கும் சாவுக்குமான போராட்டம். பாப்போம், எனக்கே யார் ஜெயிக்க போறோம்னு தெரியல என்று சொல்லிக்கொண்டு மறுபடியும் நோட்டமிட ஆரம்பித்தான். அப்பொழுது லோஹித்தின் இரண்டாவது மகன் ட்ரேடிங் வால்யூமை பார்த்தான். ஸ்டாக்கோட வேல்யூ குறைவா இருந்தாலும் ட்ரேடிங் வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுவரைக்கும் நம்மளோட ஸ்டாக்கோட ட்ரேடிங் வால்யூம் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆனதே கிடையாது என்று மிகவும் உற்சாகமாக சொன்னான். லோஹித் சிரித்துக் கொண்டு ஆமாம் என்பது போல் தலையாட்டிக் கொண்டு மும்முரமாக அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று பார்த்துக் கொண்டிருந்தார். அப்போது அடுத்த 10 நிமிடத்தில் கடகட என்று ஸ்டாக் வேல்யூவும் ஏற ஆரம்பித்தது. 250 300 என்ற ரீதியில் போனது. திடீரென்று 420 வந்து நின்றது. இதையெல்லாம் பார்த்ததும் லோஹித்தின் இரண்டாவது மகனுக்கு ஆனந்தமும் அதிர்ச்சியும் தாங்க முடியவில்லை. இது எப்படி சாத்தியம்? நம்மளோட ஸ்டாக் இது வரைக்கும் இவ்வளவு வேல்யூக்கு போனதே இல்ல. யாரோ ஒருத்தவங்க நம்மளோட ஸ்டாக் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஓ மை காட்! இதே மாதிரி நம்மளோட ஸ்டாக் ரேட் போயிட்டே இருந்ததுன்னா நம்மள அசைக்க யாராலையும் முடியாது டாடி
என்று கத்தினான். அவர் எதுவும் சொல்லாமல் அமைதியாக சிரித்துக்கொண்டு ஆமாம் என்பது போல தலையை அசைத்தார். என்ன டாடி, நான் இவ்வளவு உற்சாகமா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க எதுவுமே சொல்லாம நார்மலா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்மளோட ஸ்டாக் எல்லாம் இவ்ளோ ஹை ரேட்டுக்கு வாங்குற அந்த பர்சன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் என்று அவன் கத்திக்கொண்டு சொன்னான். உடனே லோஹித் சிரித்துக் கொண்டு சொன்னார், அது வேற யாராவும் இருக்காது. யாராவது வெளிநாட்டு பேர்ல வெளிநாட்டுல அக்கௌண்ட்ல இருந்துதான் இந்த ஸ்டாக் எல்லாம் வாங்கி இருப்பாங்க என்று சொன்னார். என்ன டாடி சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. யாரும் வெளிநாட்டுல உள்ளவங்க நம்மளோட ஸ்டாக் எல்லாம் வாங்குறாங்களா? உங்களுக்கு தெரியும் தானே, லோக்கல்லயே நம்மளோட என்டர்பிரைஸோட ஸ்டாக்ஸ் இந்த லெவல் போகாது. யாரும் நம்மளோட ஸ்டாக்க வாங்க முன் வர மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது யாருன்னே தெரியாத வெளிநாட்டுக்காரர் எப்படி நம்மளோட ஸ்டாக்க வாங்குவாரு என்று கேட்டான். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீயே போய் செக் பண்ணு என்று லோஹித் சொன்னார். உடனே ஜஸ்ட் வெயிட் a minute என்று சொல்லிவிட்டு வேகமாக சென்று ஸ்டாக்கை செக் செய்தான். லோஹித் சொன்னது போலவே இருந்தது. அதை பார்த்தவுடனே ஆச்சரியப்பட்டான். டாடி, நீங்க சொன்னது உண்மைதான். இது யாரோ வெளிநாட்டுக்காரர் அவரோட வெளிநாட்டு அக்கவுண்ட்ல இருந்து தான் வாங்கி இருக்காரு. ஆனா எனக்கு ஒண்ணும் புரியல. அதனால இந்த சிட்டில கேபிட்டல் ஃபால் வராதா? அது ஏதாவது நாளைக்கு பெரிய இஷ்யூ ஆகும் தானே என்று கேட்டான். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. எப்பெல்லாம் நம்மளோட சக்கரவர்த்தி ஃபேமிலிக்கு ப்ராப்ளம் வருதோ அப்பெல்லாம் நம்மள பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கார். அவரோட சப்போர்ட் இல்லாம இத்தனை வருஷம் உங்க அப்பானால எதுவும் பண்ணி இருக்க முடியாது. அவர் இருக்கிற வரைக்கும் இந்த சக்கரவர்த்தி ஃபேமிலிய யாராலையும் அசைக்கவும் முடியாது என்று சொல்லி சிரித்தார். அதுவரை பீனிக்ஸ் ஃபேமிலியை விட பவர்ஃபுல்லான ஃபேமிலி யாரும் இல்லை என்று எண்ணி இருந்தவனுக்கு இன்று லோஹித்தின் இந்த வார்த்தை அதிர்ச்சியை கொடுத்தது. நீங்க சொல்றது உண்மையா? அப்படின்னா அதுவும் நல்லதுதான். வெளிநாட்டிலேயே நம்ம ஸ்டாக் இருக்கிறது நம்மளோட வேல்யூவை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்ல, இனிமே அந்த பீனிக்ஸ் ஃபேமிலி நம்மள தரக்குறைவா பார்க்க மாட்டாங்களா என்று சொல்லி சிரித்தான். ஸ்டாக் மார்க்கெட்டை ஓபன் செய்த அத்தனை கஸ்டமரும் வாயில் கை வைத்தார்கள். இது எப்படி சாத்தியம்? நேத்து வரைக்கும் பிரிஸ்கோ என்டர்பிரைஸ் இருந்த இடம் தெரியாம டெஸ்ட்ராய் ஆக போனது. ஸ்டாக் வாங்கின எல்லாரும் தலையில துண்ட போட போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்குள்ள ஸ்டாக் வேல்யூ இவ்ளோ ஹையா ஏறிடுச்சு. இது தெரிஞ்சிருந்தா நான் என்னோட ஸ்டாக்கையும் வித்திருக்க மாட்டேனே. இன்னைக்கு மட்டும் இந்த ஸ்டாக் என் கையில இருந்திருந்தா நானும் பணக்காரன் ஆயிருப்பேன் என்று பல பேர் புலம்ப ஆரம்பித்திருந்தார்கள். சரவணனும் ஜாயும் காரில் வந்து கொண்டிருக்க அப்பொழுது ஜாய் தனது செல்போனில் ஸ்டாக் வேல்யூவை பார்த்தாள். அவளது முகத்தில் மாற்றத்தை கண்ட சரவணன், என்னாச்சு என்று கேட்டான். சரவணா, இட்ஸ் இம்பாசிபிள். இது எப்படி நடந்துச்சு? பிரிஸ்கோ என்டர்பிரைசஸோட ஸ்டாக் உச்சத்துல போய்கிட்டு இருக்கு. அதோட வேல்யூ இன்னைக்கு மட்டும் பில்லியனை தாண்டி போய்கிட்டு இருக்கு என்று சொன்னாள். அதை கேட்டதும் சரவணனின் முகம் சுருங்கி போனது. நீ என்ன சொல்ற ஜாய்? எனக்கு எதுவும் புரியல என்று கேட்டான். எனக்கும் தான் எதுவும் புரியல சரவணா. சொல்லப்போனா நம்ம கோஸ்டோன் சிட்டில பிரிஸ்கோ என்டர்பிரைசஸ் லிஸ்ட்லயே இல்ல. ஆனா அவங்களோட ஸ்டாக் இன்னைக்கு உச்சத்தை தொட்டிருக்கு. இது எப்படி ஒரே நாள்ல நடந்திருக்கும்? என்னால இதை நம்பவே முடியல என்று ஷாக் ஆகி சொன்னாள். பிரிஸ்கோ என்டர்பிரைசஸோட ஸ்டாக் உச்சத்தை தொட்டது. கோஸ்டோன் சிட்டியில் உள்ள அனைவருக்கும் பரவியது. அது பீனிக்ஸ் ஃபேமிலியில் இருக்கும் 4 ஃபேமிலியின் காதுகளுக்கும் சென்றது. அவர்கள் அனைவரும் ஷாக்காகி நின்றார்கள். சாதாரண பிரிஸ்கோ என்டர்பிரைஸோட ஸ்டாக் எப்படி ஒரே நாள்ல இப்படி உச்சத்தை தொட்டுச்சு? ஒருவேளை அந்த லோகத்துக்கு உண்மையிலேயே திறமை இருக்கா? ஒருவேளை அவனை நாம தான் குறைவா எடை போட்டோமோ என்று அந்த ஃபேமிலியில் உள்ள மூத்த ஒருவர் சொன்னார். நிச்சயமா இருக்காது. இதுக்கு பின்னால கண்டிப்பா யாரோ இருந்து அவனுக்கு உதவி செய்யறாங்க என்று இன்னொரு வயதானவர் சொன்னார். இப்படியே அந்த 4 குடும்பமும் ஒன்றாக உட்கார்ந்து பிரிஸ்கோ என்டர்பிரைஸ் ஸ்டாக் ஒரே நாளில் மாறியதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று டிஸ்கஸ் செய்து கொண்டிருந்தார்கள். ஸ்டாக் வேல்யூ விடாமல் ஏறிக்கொண்டே போவதை பார்த்ததும் லோஹித்தின் 2வது மகன் மிகவும் உற்சாகமானான். இங்க பாருங்க டாடி, நாம கண்டிப்பா வின் பண்ணிடுவோம். நம்மளோட ஸ்டாக் இன்னும் ஹை லெவல்ல போய்கிட்டே இருக்கு என்று உற்சாகமாக கத்தினான். லோஹித்தும் அதை நன்றாக உற்று பார்த்தார். கடந்த 10 வருடங்களாக அவர் தனியாக நின்று கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தார். அப்பொழுதெல்லாம் அமைதியாக இருந்த அவரது மாஸ்டர் இன்று அவரது முதல் அடியை எடுத்து வைத்திருக்கிறார் என்பது அவருக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது.
அந்த முதல் அடியே அவனை உச்சத்துக்கு கொண்டு சென்றது. அவருக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தது. பீனிக்ஸ் ஃபேமிலியில் உள்ள அனைவருக்கும் ஒன்று மட்டும் நன்றாக புரிந்தது. யாரோ வேணும்னே தான் இந்த ஸ்டாக்கோட வேல்யூவை உயர்த்தி இருக்காங்க. அவங்க நிச்சயமா பிரிஸ்கோ என்டர்பிரைஸ் அடிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க என்பது நன்றாக விளங்கியது. லோஹித் ஸ்டாக் வேல்யூவை அதிகரித்ததும் சந்தோஷத்தில் துள்ளிக் கொண்டிருக்க, அப்பொழுது அவரது வீட்டு கதவு தட்டப்பட்டது. வேகமாக திறந்து பார்க்க அங்கு 2 போலீஸ் ஆபீசர்ஸ் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்ததும் லோஹித் தனது ஒற்றை புருவத்தை தூக்கி என்ன என்பது போல் கேட்டார். அவரது பார்வையில் அவ்வளவு ஆணவம் இருந்தது. சார், நாங்க உங்க பையனை தேடி வந்திருக்கோம். உங்க பையன் ஊஜி மலை ஏரியாவுல தீ வச்சதாவும் அதனால கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி பாதிக்கப்பட்டதாகவும் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இதோ அரெஸ்ட் வாரண்ட் என்று சொல்லி லோஹித்தின் முன்பு ஒரு காகிதத்தை காட்டினார்கள். உடனே லோஹித் அவர்களை பார்த்து சிரித்துக் கொண்டு நின்றார். பின்பு, எனக்கு நல்லா தெரியும், நீங்க எல்லாரும் அந்த சரவணனோட ஆட்கள் தானே. என்னோட ஸ்டாக் உச்சத்துல போனது அவனால சகிக்க முடியல. அதனால உங்களை அனுப்பி என்னோட மூட ஸ்பாயில் பண்றானா? என்ன நடந்தாலும் சரி, என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போக உங்க யாராலையும் முடியாது. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் வீடு தேடி வந்திருப்பீங்க? என்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது என்று அகங்காரமாக சொன்னார். சரவணனும் ஜாயும் பிரிஸ்கோ என்டர்பிரைசஸ்க்கு வந்து சேர்ந்தார்கள். சரவணன் காரில் இருந்து இறங்கவும் ஜாய் சட்டென்று அவனது கையை பிடித்துக் கொண்டாள். சரவணா, எனக்கு ஏதோ தப்பாப்படுது, நீ அங்க போக வேண்டாம் என்று சொன்னாள். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் சேஃபா போயிட்டு வந்துருவேன். இதுக்காக நீ பயப்பட வேண்டாம். நீ பண்ண வேண்டியதெல்லாம் அந்த லோஹித் எப்படி உன் கண்ணு முன்னால அழிஞ்சு போறான்னு பாக்குறது மட்டும்தான் என்று சொல்லிவிட்டு சரவணன் காரில் இருந்து இறங்கினான். என்ன நடக்குமோ என்ற பயத்தில் காரில் இருந்து இறங்கி சென்ற சரவணனை பதற்றத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தாள் ஜாய். சரவணன் காரில் இருந்து இறங்கியதும் ஜாய்க்கு பயத்தில் படபடப்பு அதிகமாக தொற்றிக் கொண்டது. அவளுக்கு சரவணன் தனியாக போவது ஒரு பக்கம் பயமாக இருந்தாலும் அவனை தடுக்கும் எண்ணமும் அவளுக்கு இல்லை. ஏனென்றால் இன்று மட்டும் பிரிஸ்கோ என்டர்பிரைசஸை எதுவும் செய்யாமல் விட்டுவிட்டால் இதற்கு பிறகு லோகித்தை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். சரவணன் பிரிஸ்கோ என்டர்பிரைஸ் கம்பெனிக்கு உள்ளே நுழையும் போது ஜாய் இன்னும் பதட்டமாக உணர்ந்தாள். அதை டிரைவர் கவனித்தார். பின்பு, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க மேடம் என்று கேட்டான். எனக்கு சரவணன் தனியா உள்ள போறது சரின்னு படல, ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு தோணுது என்று சொன்னாள். ஏன் மேம் அப்படி சொல்றீங்க? அதெல்லாம் சரவணன் சார் எல்லாத்தையும் சமாளிச்சுப்பாரு, நீங்க தைரியமா இருங்க என்று சொன்னான். இல்ல, நேத்து வரைக்கும் ஸ்டாக் ரொம்ப லோ லெவல்ல இருந்துச்சு, ஒரே நாள்ல இவ்வளவு ஹையா மாறி இருக்கு. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. இத்தனை வருஷம் அந்த லோஹித் யாரோ ஒருத்தருக்காக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனா கடந்த 10 வருஷத்துல அவன் ஒரு நாள் கூட யார்கிட்டையும் எந்த பெனிஃபிட்டையும் அனுபவிச்சதே இல்ல. இப்ப அவனோட பிரிஸ்கோ என்டர்பிரைசஸ்க்கு இவ்ளோ பெரிய மாற்றம் வந்திருக்குன்னா கண்டிப்பா அவனை சார்ந்தவங்க தான் யாரோ ஏதோ பண்றாங்க என்று சொன்னாள். எது எப்படியோ சரவணன் சாரோட முகத்துல கான்பிடன்ஸ் தெரியுது. கண்டிப்பா அவர் நல்ல செய்தியோட தான் வருவாரு என்று டிரைவர் சொன்னான். டிரைவர் சொன்னது ஜாய்க்கும் ஒரு வகையில் சரி என்றுதான் பட்டது. ஏனென்றால் இவ்வளவு நடந்தும் ஆன்லைனில் அனைவரும் பிரிஸ்கோ என்டர்பிரைசஸை பற்றி இவ்வளவு புகழ்ந்து பேசியும் ரத்தினத்திடமிருந்து எந்த ஒரு போன் காலும் வராதது அவளுக்கு சற்று நிம்மதியை தந்தது. ஜாய் தனது மனதை சற்று அமைதிப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது அவளது செல்போன் அழைத்தது. அதை எடுத்து அட்டெண்ட் செய்து காதில் வைத்தவள் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். லோஹித் அந்த போலீஸ் ஆபீசர்களிடம் எவ்வளவோ சொல்லியும் அவர்கள் காதில் வாங்காமல் இப்பொழுது அரெஸ்ட் செய்தே தீர்வேன் என்று நின்றார்கள். நீங்க என்ன சொல்றீங்க? என்னோட பையன் கிஷோர் தான் அதை செஞ்சான்னு சொல்றீங்களா? அவனே இப்ப உயிரோட இல்ல. அப்படி இருக்கும்போது அவன் தான் இதை செஞ்சான்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு என்று கத்தினார். என்னாச்சு? ஏன் இங்க ஒரே சத்தமா இருக்கு என்று கேட்டுக்கொண்டு அப்பொழுது அங்கே போலீஸ் ஆபீசர் கண்ணன் வந்தார். அந்த நேரத்தில் அங்கே கண்ணனை பார்த்ததும் லோஹித் சிரித்துக் கொண்டு பேசினார். ஹலோ மிஸ்டர் கண்ணன், நான் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல உங்களோட ஆளுங்க என்ன ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. கொஞ்சம் என்னன்னு கேளுங்க என்று சொன்னார். யாரு மிஸ்டர் லோஹித்தோட மூட ஸ்பாயில் பண்ண நினைக்கிறது என்று சொல்லி சிரித்துக் கொண்டே அவர்கள் அருகில் வந்து நின்றார் கண்ணன். கண்ணன் இப்பொழுது மிகப்பெரிய போஸ்டிங்கில் இருந்தார். அவரை பார்த்ததும் அங்கு நின்று கொண்டிருந்த 2 போலீஸ்காரர்களும் இன்னும் சற்று பதற்றம் அடைந்தார்கள். உடனே இருவரும் தயங்கிக் கொண்டு பேசினார்கள். சார்,
எங்களுக்கு மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு. அதுக்காகத்தான் நாங்க இங்க வந்தோம் என்று சொல்லிவிட்டு அவன் முன்பு அந்த பேப்பரை எடுத்து நீட்டினார்கள். இந்த கேஸ இன்னும் ஒரு முறை நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க என்று கண்ணன் சொன்னான். உடனே, சார், இத நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணியாச்சு. எல்லா ஆதாரமும் இவங்களுக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கு என்று அவர்கள் இருவரும் சொன்னார்கள். உடனே கண்ணன் கோபமாக, நீங்க அந்த ரவி அனுப்பி வச்சவங்கன்னு எனக்கு தெரியும். இப்போதைக்கு அந்த ரவி எந்த பொசிஷன்லயும் இல்ல. ஒழுங்கா மரியாதையா நான் சொல்றதை கேட்டு இங்க இருந்து அமைதியா போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லனா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது என்று கோபமாக அவர்களிடம் பேசினார். அதற்கு மேல் அங்கு எதுவும் செய்ய முடியாத அந்த 2 போலீஸ் ஆபீசர்ஸும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்தார்கள். உடனே கண்ணன் அவர்கள் இருவரையும் சொடக்கு போட்டு கூப்பிட்டார். பின்பு, அந்த பக்கம் எங்க போறீங்க? ஒழுங்கா மரியாதையா பேக் டோர் வழியா போங்க. இப்பதான் இந்த பிரிஸ்கோ என்டர்பிரைஸோட ஸ்டாக் எல்லாம் ஹை ரேட்ஸ்ல போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல நீங்க வந்துட்டு போனது தெரிஞ்சா அது அவங்களோட ரெப்யூட்டேஷனை பாதிக்கும் என்று சொன்னார். அவர்கள் வேறு வழியின்றி இன்று பேக்டோர் வழியாகவே வெளியே சென்றார்கள். பின்பு, சாரி மிஸ்டர் லோஹித், நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். இந்த மாதிரி அவங்க ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணுவாங்கன்னு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அவங்கள அங்கேயே தடுத்து நிறுத்தி இருந்திருப்பேன். உங்க முன்னால வரைக்கும் அவங்கள வரவிட்டிருக்க மாட்டேன் என்று மிகவும் பவ்யமாக சொன்னான். லோஹித்திற்கு கண்ணனின் மறு உருவத்தை பற்றி நன்றாக தெரியும். ஏனென்றால் லோஹித் போன முறை அவ்வளவு பிரச்சனையில் இருந்தபொழுது கண்டுகொள்ளாமல் போனவன்தானே இந்த கண்ணன். இருந்தாலும் தற்பொழுது அவனுடைய உதவியும் அவருக்கு தேவைப்பட்டதால் எதுவும் சொல்லாமல் சிரித்தார். இட்ஸ் ஓகே, இத பத்தி நாம எதுவும் இப்ப பேச வேண்டாம். இனி யார் நினைச்சாலும் என்னை எதுவும் பண்ண முடியாது. என்ன சாதாரணமா நினைச்சுட்டு இருந்த எல்லாருக்கும் நான் திருப்பி அடிக்கிற முதல் அடிதான் என்னோட இந்த பிரிஸ்கோ என்டர்பிரைஸோட வெற்றி. சரி வாங்க, உங்களுக்காக ஒரு பிக் மீல் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், சாப்பிடலாம் என்று சொல்லி அவரை உள்ளே அழைத்தார். மிஸ்டர் லோஹித், பெரிய மீல்ஸ் எல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். இன்னைக்கு உங்களோட இந்த என்டர்பிரைஸ் நடந்த மிராக்கிளே எனக்கு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கு. உண்மையை சொல்ல போனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட ஒரே கவலை எல்லாம் உங்களோட இந்த என்டர்பிரைஸோட ஸ்டாக் லெவல் இதே மாதிரியே இருக்கணும். அப்பதான் உங்களோட பவர் இந்த கோஸ்டவுன் சிட்டிக்கு தெரிய வரும் என்று சொன்னான். நிச்சயமா அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இத்தனை நாள் நான் தனியா போராடிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் அப்படி இல்லை. எனக்கு பின்னாடி ஒரு பெரிய பேக் போன் இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் என்னை யாராலையும் அசைக்க முடியாது என்று சொல்லி பெருமிதமாக தனது ஷோல்டரை குலுக்கிக் கொண்டார். லோஹித்தின் செய்கையை கவனித்த கண்ணனுக்கும் அவனது கண்களில் மின்னும் ஆணவம் நன்றாக தெரிந்தது. இருந்தாலும் அதை காட்டிக் கொள்ளவில்லை. உண்மைதான் என்பது போல் அவரும் அவனுடன் சேர்ந்து ஜால்ரா தட்டினார். சரி, இப்ப உங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் என்ன என்று கண்ணன் லோஹித்தை பார்த்து கேட்டார். உடனே லோஹித் சற்று சத்தமாக சிரித்துக் கொண்டு சொன்னார். நேத்து வரைக்கும் நான் தீத்து கட்டணும்னு நினைச்ச ஒரே ஆள் அந்த சரவணன் மட்டும்தான். எத்தனை வருஷம் நான் மெயின்டைன் பண்ணி வச்ச என்னோட மானம் கௌரவம் எல்லாத்தையும் அவன் எப்ப உள்ள நுழைஞ்சானோ அப்பவே துவம்சம் பண்ணிட்டான். அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவனை அழிக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் இன்னொருத்தனை அழிச்சே ஆகணும் என்று சொன்னார். அவர் அப்படி சொல்லும் பொழுது அவரது கண்களில் கொலை வெறி தாண்டவமாடியது. இவர் யாரை சொல்கிறார் என்று எதுவும் புரியாமல் கண்ணன் அவரையே பார்த்து கொண்டிருந்தார். நான் யார சொல்றேன்னு புரியலையா? அந்த ரபியதான். அவன் தேவையில்லாம என்னோட விஷயத்துல மூக்க நுழைச்சிட்டான். அதுக்கான பாடத்தை அவனுக்கு நான் கத்து கொடுத்துதானே ஆகணும் என்று சொன்னார். அவர் ரவி என்று சொன்னதும் ஒரு நிமிடம் கண்ணனின் முகம் சுருங்கி போனது. அவரின் முகம் சுருங்கி போனதை பார்த்த லோகித் சிரித்துக் கொண்டே பேசினார். என்னாச்சு? ஏன் திடீர்னு அமைதியாயிட்டீங்க? ஏன் நான் அவன் அழிக்க கூடாதா என்று கேட்டார். இல்ல இல்ல, அப்படி சொல்றதுக்கு நான் யாரு? உங்களோட பாதையில யார் குறுக்க வந்தாலும் நீங்க தாராளம் அடிக்கலாம் என்று சொல்லி அவர் சிரித்தார். அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அங்கே மேனேஜர் வந்தார். சார், உங்களை பார்க்க சரவணன் வந்திருக்காரு என்று சொன்னான். வந்துட்டான் போல என்று சிரித்தார் கண்ணன். ஆனால் உள்ளுக்குள் சரவணன் தவறான நேரத்தில் இங்கு வந்துவிட்டான் என நினைத்தார். நான் அவனை பாக்குற மூட்ல இல்ல என்றார் லோஹித்.
மிஸ்டர் சக்கரவர்த்தி வந்திருக்கிறது மரைன் கிளப் சரவணா என்று ஆச்சரியமாய் தகவல் சொல்ல வந்தவன் கூறினான். லோஹித் அசட்டையாக முகத்தை சுளித்தார். என்னால இப்போ அவனை பார்க்க முடியாது என அழுத்தமாய் கூறினார். ஓகே சார், நான் அவரை அனுப்பிடுறேன் என்று கூறி அங்கிருந்து கிளம்பினான். இன்று பிஸ்கோவில் பெரிய கலவரமே நடந்திருந்தது. இப்போதுதான் எல்லாம் ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது. இதில் என்னவோ பிரிஸ்கோ என்டர்பிரைசஸ் ஜெயித்து விட்டது போலதான் இருக்கிறது. அதனால் பிரிஸ்கோவில் இருக்கும் அனைவரும் மகிழ்வில் இருக்கிறார்கள். அந்த நபர் வெளியே கிளம்பும் முன், ஒரு நிமிஷம், மிஸ்டர் சரவணன் கிட்ட நான் சொன்னேன்னு இதையும் சொன்ன. அவன் என்ன பார்க்கணும்னா வெளியே முட்டி போட்டு எனக்காக வெயிட் பண்ண சொன்ன. நான் நல்ல மூட்ல இருந்தா நான் அவனை பார்க்க வருவேன் என தெனாவிட்டாக கூறினார் லோஹித். அந்த நபர் தலையை அசைத்து வெளியே செல்ல போக, இரு இதையும் சொல்ல என்று லோஹித் கூற மீண்டும் நின்றான். அவன் கொடுத்த குடைச்சல்ல நான் ராத்திரி முழுக்க தூங்காம இருந்தேன். சோ அதே போல அவனும் ராத்திரி முழுக்க தூங்காம இப்படியே இருக்கணும்னு சொன்ன என்று இறுகிய குரலில் கூறினான் லோஹித். கண்ணனுக்கே ஒரு நொடி உடல் சில்லிட்டது. லோஹித் ஆணவத்தில் இருக்கிறார். கண்ணனையே தவிர்த்துவிட்டு சரவணனை தாமே பார்த்துக் கொள்வதாய் கூறினார். கண்ணன் எதுவும் கூறவில்லை. அவருக்கு அந்த தைரியமும் இல்லை. சரவணனுக்கு அந்த செய்தி சென்றடைய அவன் முகம் மேலும் இறுகியது. பாரா யாரு வந்திருக்காங்கன்னு. மிஸ்டர் சரவணா, தி கிரேட் மரைன் கிளப் சேர்ந்த மிஸ்டர் சரவணா இங்க வந்திருக்காரு. என்ன திடீர் விஜயம்? உங்க மரைன் கிளப் மொத்தமா நாசமாக போகுதுன்னு சக்கரவர்த்தி ஃபேமிலி கிட்ட வந்து ஹெல்ப் கேட்க வந்திருக்கியா? வெகு நக்கலாய் கேட்டான் சரத். சரவணன் வந்திருக்கும் செய்தியை கேட்டு அவனை அசிங்கப்படுத்தவே அங்கு விரைந்தான். மிகவும் திமிருடன் சரவணனிடம் சென்றான். எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டா நீ இங்க வந்த? எங்க ஸ்டாக்ஸ் இன்னைக்கு உச்சில இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிச்சை கேட்டு வந்திருக்கியா? ஏற்கனவே நிறைய பேரு சக்கரவர்த்தி குடும்பம் காலடியில விட காத்து இருக்காங்க. ஆனா எங்களுக்கு உன்ன மாதிரியான ஒருத்தன் வேண்டவே வேண்டாம் என்று சத்தமாய் கூறினான் சரத். அங்கிருக்கும் அனைவர் காதிலும் விழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூறினான். சரவணனின் காதருகே நெருங்கிய சரத், நேத்து ராத்திரி நடந்ததுக்கு கண்டிப்பா சக்கரவர்த்தி குடும்பம் உன்னை சும்மா விடாது. உனக்கு அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கும் என்று அழுத்தமாய் கூறினான். அவனின் தந்தை தருணை இந்த விஷயத்தை பார்த்துக் கொள்ள அனுப்பியிருக்கிறார் என்று அவனுக்கு தெரியும். ஆதித்யாவை யூஜி மலையில் சரவணன் கொன்றதற்கு அவனின் சாவை மிக மோசமாய் நடத்திட திட்டமிட்டனர். போன் பேசிவிட்டு அப்போதுதான் ஜாய் அங்கு வந்தாள். சரவணனும் சரத்தும் முட்டிக்கொண்டு நிற்பதைக் கண்டு வேகமாய் சரவணனிடம் ஓடினாள். சரவணா, இப்ப இங்க பிரச்சனை வேண்டாம், முதல்ல நம்ம போவோம், அப்புறமா இதுகளை பாத்துக்கலாம் என்று சரவணனை இழுத்தாள். சரத் ஜாயை பார்த்து கைகளை முறுக்கினான். ஏய் மிஸ் பிராங்க்லின், உனக்கு திமிரா? ரொம்ப ஆடாத. இவன் கூட நிக்கிறதுக்கு நீயும் அனுபவிப்ப என்றான் சரத். இதற்கு முன்பு ஜாய் இங்கு வரும்போதெல்லாம் அவளுக்கு ராஜ மரியாதை கிட்டும். ஆனால் இத்தனை நாளும் அவள் மித்ரா பற்றிய அக்கறை கொண்டாள். ஜாய் சரவணனிற்கு உதவி செய்கிறாள் என்று முன்பே அறிந்திருந்தான் சரத். ஓ, இங்க பாரு யார் வந்திருக்கான்னு. மிஸ்டர் சரவணா இங்க வந்திருக்காரு. சக்கரவர்த்தி குடும்பத்து கூட ஒட்டிக்க நினைக்கிறாரோ என்னவோ. அச்சோ, இப்ப வந்து என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு பிரிஸ்கோ ஸ்டேட்ஸ் பீக்ல இருக்கு. சக்கரவர்த்தி சார் காலை பிடிச்சாதான் நடக்கும். நேத்து தானே சரவணா அவன் கேர்ள் ஃபிரெண்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணா. அதுக்காக தான் மிஸ்டர் சக்கரவர்த்தி கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருப்பான். இவன் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் அவன் லவ்வர் கிட்ட ப்ரப்போஸ் பண்றப்ப பிரிஸ்கோ மாதிரி பெரிய கம்பெனி கிட்ட பொம்ப பண்ணி இருக்க கூடாது. ஆமா என்று அங்கிருந்த அனைவரும் கூடி பேசிக் கொண்டார்கள். இதை கேட்க கேட்க சரத் காதற்கு இனிமையாயிருந்தது. எல்லாரும் இங்க வாங்க என்று வெளியே இருக்கும் ரிப்போர்ட்டர்களை அழைத்தான் சரத். காலையில் வெள்ளனவே அவர்களெல்லாம் இங்கு வந்துவிட்டார்கள். ஏதேனும் தகவல் கிட்டுமா என பிரிஸ்கோவை சுற்றி வந்தார்கள். ஆனால் அவர்களை உள்ளே விடவில்லை. சரத் அழைத்ததும் அவர்களெல்லாம் சரவணன் முன்னே வந்தார்கள். ஜாய் சரவணன் கையில் நறுக்கென்று கிள்ளினாள். சரவணனுக்கு இதை பற்றி கவலை இல்லை. கொஞ்ச பேருதானே இருக்கிறார்கள், அவனால் அவர்களை சமாளிக்க முடியும். இந்த நியூஸுக்காகத்தானே வந்திருக்கீங்க? மிஸ்டர் சரவணனே இங்க இருக்காரு.
நேத்து ராத்திரி நடந்ததுக்கான காரணமே இவர்தான். கேளுங்க, உங்க கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்வாரு என்றான் சரத். மிஸ்டர் சரவணா, கண்டிப்பா நீங்க பிரிஸ்கோ என்டர்பிரைஸ் பில்டிங் பி மேல இன்ட்ரெஸ்ட்ல இருக்கீங்கன்னு தெரியுது. ஆனா அதுதான் இன்னும் அன்வுண்டா இருக்கு என்று ஒருவர் கேட்டார். நீ பல முறை பிரிஸ்கோவை காண்டாக்ட் பண்ணிருக்க, ஆனா எங்களுக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல. நேத்து நீ இங்க ஃபேமிலி பிசினஸ்க்கு தொல்லை கொடுத்திருக்க, இன்னைக்கு நீ இங்க வந்திருக்க. உனக்கு போன போகுதுன்னு ஒரு சான்ஸ் கொடுக்கறேன். நீ முட்டி மன்னிப்பு கேட்டா ஒரு ரிக்வெஸ்ட நாங்க கன்சிடர் பண்ணுவோம் என்றான் சரத். கூட்டம் அதிர்ந்தது. சரவணனிற்கு மேலாக ஷரத் இருக்கிறானே என்று பார்த்தனர். ஓஹோ, மிஸ்டர் சரவணா கண்ணு பிரிஸ்கோ மேலதான் இருந்திருக்கா? அப்போ நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். நேத்து இவன் பண்ணது இவன் பெரிய ஆள்னு காட்டிக்கல, இவன் என்ன பண்ணாலும் பிரிஸ்கோவை எதிர்க்க முடியாதுன்னு தெரிஞ்சிக்க. அதான் இன்னைக்கு பிரிஸ்கோ ஷேர்ஸ் எல்லாமே டாப்ல இருக்கு. ஆமா ஆமா, பிரிஸ்கோவுக்கு நிகர் யார் இருக்கா என அங்கிருப்பவர்கள் பேச சரத்திற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அனைவரும் இவர்கள் பக்கம் இருந்தார்கள். ஷரத் முகம் மாறவில்லை, ஆனால் உள்ளுக்குள் குதூகலமாயிருந்தது. இப்படியே போனால் பிரிஸ்கோ என்டர்பிரைசஸ் ஷேர்ஸ் உச்சத்தை மேலும் தொடும். இப்போது எல்லோரும் சரவணனை குற்றம் சாட்டினார்கள். சரவணன் ஆழமாய் மூச்சை விட்டு, பிரிஸ்கோ என்டர்பிரைஸ், சாரி, நீ எவனா வேணாலும் இருந்துக்கோ, எனக்கு ஒரு அக்கறையும் இல்ல. நான் இங்க வந்தது லோகித்த சாக ரெடியா இருந்துக்கோன்னு சொல்லதான். அவன் பின்னாடி யாரு எந்த கும்பம் இருந்தாலும் நான் என் ஆட்டத்தை நிறுத்த மாட்டேன். பூஜி மலை நம்ம நாட்டோட அடையாளம். சில விஷயத்த அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியாது. இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல. லோகித் மன்னிப்பு கேட்டா நான் யோசிக்கிறேன் என்றான் சரவணா. அங்கிருந்த ரிப்போர்ட்டர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தார்கள். பூஜி மலை இருந்ததற்கும் பிரிஸ்கோவிற்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா? செய்தியில் அஸ்வினி பற்றி செய்தி வந்தது உண்மையா என்று கேள்வி எழும்பியது. சரத்தும் ஒரு நொடி திகைத்தான். ஆனால் அடுத்த நொடியே இயல்பிற்கு வந்தான். இவ்வளவு கேவலமா பிரிஸ்கோ மேல படி போடுவன்னு நான் எதிர்பார்க்கல. இங்க மேல படி போடுறதுக்கு முன்ன நீ யோகியமானு பாரு என்று சீறினான் சரத். பிரிஸ்கோவில் சிறிது நேரம் பத்திரிகையாளர்களை வைத்து விளையாட்டு காட்ட நினைத்தான் சரத். ஒரு நொடி போதும் மக்களின் கருத்துக்களை மாற்றிட. இந்த விஷயத்த நீ லோகித் கிட்ட மறக்காம சொல்லிடு, இல்லனா என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அவன் செத்துருவான் என்று கூறிய சரவணா அங்கிருந்து வெளியேறினான். வாசலில் ஜாய் சரவணனை அதிர்ச்சியாக பார்த்தாள். சரவணா, உனக்கு என்ன இருந்தாலும் இவ்ளோ திமிர் இருக்க கூடாது. இன்னும் லோகித் வரவே இல்ல. அவனுக்கு பின்னால இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. நான் மொத்தமா கணக்கு போட்டு பார்த்தேன். பிரிஸ்கோ என்டர்பிரைசஸ் வர்த் வந்து $70 பில்லியன் கிட்ட இருக்கு. இன்னைக்கு யாரோ பிரிஸ்கோக்கு $15 பில்லியன் கொடுத்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க என்றாள் ஜாய். மிக பெரிய தொகை அது. பீனிக்ஸ் குடும்பமே விசித்திரமாய் உணர்ந்தது. நீ இப்போ பிரிஸ்கோக்கு போனா அது அவங்க சாதகமா எடுத்துப்பாங்க. கண்ணனும் இன்னைக்கு அங்கதான் இருக்கான்னு கேள்விப்பட்டேன். இன்னும் வெளியில வரல என்று சரவணன் பின் சென்றாள் ஜாய். அவளின் வார்த்தைகளை சரவணன் பெரிதா எடுத்துக் கொள்ளவில்லை. நேராக நடந்து அவன் காரில் ஏறிக்கொண்டான். அப்போது அவனுக்கு ரத்தினத்திடமிருந்து செய்தி வந்தது. சார், எல்லாமே ரெடி. அப்புறம் தருண் மித்ராவை தேடிட்டு இருக்காரு. இந்த மேட்டர்ல நம்ம இன்வால்வ் ஆகலாமா என்று கேட்டிருந்தார். பிரிஸ்கோவில் லோகித்திற்கு அருணிடமிருந்து அழைப்பு வந்தது. சரி, நான் உன்னை நம்புறேன். இந்த மேட்டரை கச்சிதமா முடிச்சிடு என்று கூறி அழைப்பை துண்டித்தார் லோகித். சேரில் வாகாய் அமர்ந்து கொண்டு வெளியே கோஸ்ட் டவுனை பார்த்தார். அவரை ஆட்சி செய்வது போல உணர்வு அவருக்கு. அடுத்து வந்த சில நாட்களில் கோஸ்ட் டவுன் அமைதி இழந்து காணப்பட்டது. ஊரில் இருந்த மொத்த பேரும் பயங்கர கோபத்தில் இருந்தார்கள். லோகித்தையே மக்கள் எல்லாம் இவ்வளவு கோபத்தில் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. வெறும் 3 நாட்களில் பிரிஸ்கோவின் ஸ்டாக் எல்லாம் 200 வரை தொட்டது. லோகித் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உயரமாயிருந்தது. அப்பா, நம்ம பின்னால இருக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ராங் என்று சிரித்தான் சரத். இப்போதுதான் அவனுக்கு நிம்மதியா இருந்தது. லோகித்தும் மிகவும் மகிழ்ச்சியில் இருந்தார். அந்த மர்மமான குடும்பம் அவர்களின் கையை நகர்த்தினார்கள். அவர்களின் விளையாட்டு இவர்களுக்கு சாதகமாகவும் அதே நேரம் அபாரமான வளர்ச்சியையும் கொடுத்தது. அப்போது பீனிக்ஸ் குடும்பத்திற்கே சவால் விட தயாராக இருக்கிறார்களா என யோசித்தவர் பின் அதனை புறம் தள்ளினார். அவருக்கு வேண்டியது இப்போது கிடைத்துவிட்டது.
சரவணனின் தாக்குதலை கணித்திருந்தவர்கள் பிரிஸ்கோவை காக்க வந்துவிட்டார்கள். அதோடு பிரிஸ்கோவின் தரத்தையும் மென்மேலும் உயர்த்தினார்கள். இனி அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று லோகித்திற்கு நன்றாய் தெரியும். அவர் நினைத்ததை சாதிக்க வேண்டும். ஜாயை கூட அவர் முன்னே மண்டியிட வைக்க நினைத்தார். ஜாய் ஆபீஸ். ஸ்டாக்கின் வளர்ச்சியைக் கண்டு ஜாய் வருத்தத்தில் இருந்தாள். அவளால் எதுவும் செய்ய முடியாது. சரவணனை திரும்பி பார்த்தாள். இப்போது அவளின் மொத்த நம்பிக்கையும் சரவணன்தான். இந்த சில நாட்களாகவே அவள் சரவணனை சார்ந்துதான் இருக்கிறாள். ஆனால் சரவணனோ மிகவும் ஜாலியாக இருந்தான். சாப்பிடுவது, தாரிகாவை பார்க்க செல்வது, அவளுடன் ஷாப்பிங் செல்வது, படம் பார்ப்பது என இப்படியே நேரத்தை போக்கினான். அவன் தாரிகாவுடன் இருப்பது ஜாய்க்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவன் பிரிஸ்கோவை கையாள வேண்டுமே. சரவணா, இப்படியே விட்டா பிரிஸ்கோ ஸ்டாக் இன்னும் அதிகரிக்கும் என வருத்தத்துடன் கூறினாள். அவளும் இதை பற்றி வெளிநாட்டில் படித்திருக்கிறாள். அவளுக்கு தெரியும் லோகித்தின் பின்னால் இருக்கும் நபரால் தான் இதை செய்ய முடிந்தது என்று. ஓ, திம்சுகட்ட, அப்ப என்னையும் ஸ்டாக் வாங்க சொல்றியா என்று ஆர்வமாய் கேட்டான் சரவணா. ஜாய் பேச்சற்று நின்றாள். பிரிஸ்கோ என்டர்பிரைஸ் ஸ்டாக் ஏறி நல்லபடியாக அவர்கள் சிக்கலில் இருந்து வெளிவந்தால் சரவணனை தான் அவர்கள் பழிவாங்க முதல் ஆளை வருவார்கள். என்னமோ பண்ணுப்போ என்று கோபத்தில் காலை தரையில் உதைத்தாள். அதன்பின் சரவணனும் தாரிகாவை அழைத்துக் கொண்டு படம் பார்க்க சென்றான். சரவணா மும்முரமாக படம் பார்த்து கொண்டிருக்க தாரிகா அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவன் தன் பக்கம் திரும்பாத கடுப்பில் அவன் தொடையிலேயே கிள்ளினாள் தாரிகா. ஏன் கிள்ன என அமைதியான குரலில் கேட்டான் சரவணா. வந்ததிலிருந்து படம் மட்டும் பார்த்துட்டு இருக்க என்று கடுப்பாய் கேட்டாள் தாரிகா. அதில் கள்ளச்சிரிப்பு சிந்தினான் சரவணா. அடி கள்ளி, நான் என்ன பண்ணட்டும் என்று கூறி சரவணா அவள் இதழை நெருங்கினான். தாரிகா பட்டென்று அவன் வாயிலேயே அடித்தாள். சரவணன் பாவமாக பார்க்க, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. பிரிஸ்கோ என்டர்பிரைசஸ் அப்படியே விட போறியா? அவங்க உன்னை சும்மா விட மாட்டாங்களே என்று வருத்தமான முகத்துடன் கேட்டாள் தாரிகா. அதில் லேசாய் சிரித்தான் சரவணா. தாரிகா தோளில் கையை போட்டுக் கொண்டாள். கவலைப்படாத, எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ டீஹைட்ரேட்டா இருக்கிற உன் லிப்ஸ ஹைட்ரேட் பண்ணுவோம் என்று கூறி அவள் இதழை கவ்வினான் சரவணா. தாரிகாவிற்கும் அவனை மறுக்கும் எண்ணமில்லை. அவன் அசைவிற்கு இசைந்து கொடுத்தாள். அவனே இவ்வளவு தைரியமாய் சொல்கிறானே என்று குழப்பத்தையும் தவிர்த்தாள் தாரிகா. கொஞ்ச நாளிலேயே பிரிஸ்கோ என்டர்பிரைஸ் ஸ்டாக் இன்னும் 200 மடங்கு மேலே ஏறியது. இந்த நாட்களில் மொத்த கோஷ்டவுனையும் இதை பற்றிதான் பேசிக் கொண்டிருந்தது. பிரிஸ்கோவில் எப்படியாவது ஷேர் வாங்கிட நினைத்தார்கள். இன்று ஒருவர் ஸ்டாக் வாங்கினால் அடுத்த நாளே ஸ்டாக்கின் மதிப்பு அவர்கள் கற்பனைக்கும் அப்பாற்பட்டிருக்கும். ரியல் எஸ்டேட்டை விட இதில் கொள்ளை லாபம் கிட்டும். இப்போதெல்லாம் அங்கிருப்பவர்கள் காலையில் எழுந்ததுமே பிரிஸ்கோவின் ஸ்டாக்கை தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதில் வெளிநாட்டில் இருக்கும் இன்வெஸ்டர்கள் கண்ணெல்லாம் இவர்கள் பக்கம் திரும்பியது. ஆனால் இவ்வளவு நடந்தும் சரவணன் எதுவும் செய்யாமல் இருந்தான். 7 நாள் கழித்து பிரிஸ்கோவின் ஸ்டாக் மொத்த கோஷ்டவுனையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. லோகித் தான் இதில் மிக நிம்மதியாக இருந்தார். அப்பா, இப்பதான் நாம டாப்ல இருக்கோம். நமக்கு பின்னால இருக்கிற ஃபேமிலி பீனிக்ஸ் குடும்பத்துக்கு ஈக்குவலா இருக்காங்க போல. அந்த குடும்பம் நம்மள மதிக்காம ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க என்று சிரித்தான் சரத். இனி என்ன ஆனாலும் நம்மளால அவங்கள பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் என்றார் லோகித். ஆமா, அதுக்கு நமக்கு அவசியம் இல்லை. ஆனா மிச்சம் இன்னும் ஒண்ணு இருக்கு. சரவணன் கணக்க நாம இன்னும் முடிக்காம இருக்கோம். ஆதித்யா விஷயத்தையும் முடிச்சு விடணும் என்றான் சரத். இதை கேட்டு புருவம் சுருக்கினார் லோகித். இவர்களுக்கு இன்வெஸ்ட் செய்த பாற்றி பில்லியன் கணக்கில் பணத்தை செலவழித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பிரிஸ்கோவிலிருந்து யாரையும் பார்க்கவில்லை. அமைதியாய் லோகித் அவரின் செல்போனையே பார்த்தார். அதற்குத்தான் அவர்கள் அழைத்திடுவார்கள். கவலைப்படாத, சரவணனை ஒடிச்சு கட்ட நமக்கு நேரம் வந்துருச்சு என்று கொலைவெறியுடன் கூறினார் லோகித். இதற்கு சரியான ஆட்கள் அவருக்கு வேண்டும். லோகித் அந்த டார்க் வெப்பில் இருக்கும் கூலிப்படையை அழைக்க நினைத்தார். ஆனால் சில நாட்களுக்கு முன்பு நடந்த நிகழ்வு அவருக்கு சட்டென்று ஞாபகம் வந்தது. அருணை அவருக்கு அழைத்து சிறிது நாட்களுக்கு பின் தாமதமாகத்தான் தாம் வருவோம் என்று கூறியிருந்தான். ஆனால் இன்னும் அவன் வந்தபாடில்லை. அவன் திரும்பி வராதது பிரச்சனை இல்லை.
ஆனால் எந்த மெசேஜிற்கும் பதில் வரவில்லையே. அருணுக்கு என்ன ஆச்சு என்று அவர் கேட்கும் முன் பிரிஸ்கோ என்டர்பிரைஸ் வெளியே பெரும் சத்தம் கேட்டது. இடி விழுந்தது போல் பெரும் சத்தமாயிருந்தது. வெளியே என்ன நடக்குது என்று கேள்வி கேட்டார் லோஹித். வேற என்னவா இருக்க போது, நம்ம ஸ்டாக் பீக்ல இருக்குன்னு தெரிஞ்சு அதை வாங்கலாம்னு வந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் முட்டாளுங்களா இருக்காங்க. இந்த அறிவு முன்னவே வந்து ஸ்டாக்க டெய்லி வாங்கி இருந்தா இன்னைக்கு அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கும் என்றான் சரத். ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் வந்த லாபத்துல அவங்களால வீடே வாங்க முடிஞ்சுதான். உலகத்துல பிரிஸ்கோவுக்கு மட்டும்தான் இந்த அளவு அதிகமா ஸ்டாக் இருக்கும் என்று லோஹித்தை சார்ந்தவர்களும் கூறி சிரித்தார்கள். லோஹித் எதுவும் சொல்லாமல் கீழே பார்த்தார். லோஹித், வெளியே வாடா. மோசக்காரா, வெளியே வா. குடும்பத்தையே அழிச்சிடுவேன், வெளியே வா என்று கத்திக் கொண்டிருந்தார்கள். அதில் குழம்பியவர் உடனே போனை எடுத்து பார்த்தார். இன்னும் ஸ்டாக்ஸ் உயர்ந்து கொண்டுதான் இருந்தது. என்னன்னு போய் பாப்போம் என்று லோஹித் அவருக்கு ஏதோ நெருடலாய் இருந்தது. மீடியா ஆட்கள் இங்கு இப்படி கத்திக் கொண்டிருந்தால் ஏன் திடீரென்று ஸ்டாக் வளர்ச்சி மெல்ல குறைந்தது? எங்க ஸ்டாக் 10 மணிக்கெல்லாம் குறைஞ்சிருமா? எவன் சொன்னது? அவன ஜோசியக்காரனா என்று நக்கலாக சிரித்தான் சரத். அப்போது லோஹித்தின் போன் ஒலித்தது. அருண் தான் அழைத்திருந்தான். மிஸ்டர் சக்கரவர்த்தி, என்ன மன்னிச்சிருங்க. என்ன 7 நாளா அடைச்சு வச்சு இப்பதான் என்ன விட்டாங்க என்று அவன் கூறிட லோஹித்திற்கு மயக்கம் வராத குறையாக இருந்தது. இன்னொரு பக்கம் ஜாயும் இந்த வதந்தியை கேள்விப்பட்டாள். பிரிஸ்கோ என்டர்பிரைசஸ் அழியப் போகிறது என்று. அது உண்மையாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று கூட ஆசைப்பட்டாள். அப்போதுதான் சரவணன் அவளுக்கு அழைத்தான். இப்பதான் உனக்கு பிரச்சனையோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுதா என கடுப்புடன் கேட்டாள் ஜோய். அதில் சிரித்தான் சரவணா. திம்சுகட்ட, இப்ப காலையில என் கூட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க வரியா என்று கேட்டான். போடா லூசு, என்ன தாரிக்கான நினைச்சிட்டியா என்று கேட்டாள். அவளுக்கு அடுத்து என்ன நடக்குமோ என்ற படபடப்பு. அந்த ஃபயர் ஒர்க் ஷோ உனக்காக இல்ல, ஆனா இந்த முறை நம்ம மேஜிக் ஷோ பார்க்க போறோம் என்று புன்னகையுடன் கேட்டான் சரவணா. ஜாய் அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். இப்போது சரவணன் என்ன செய்ய காத்திருக்கிறானோ என்று நினைத்தாள். இப்ப நீ என்ன பண்ண போற? 7 நாளைக்கு முன்னாடி நீ பிரிஸ்கோக்கு போனப்ப நடந்ததை மறந்துடாத என்று எச்சரித்தாள் ஜாய். அத மறப்பனா? அது என்னோட டிராப் தான் என்று சிரித்தான் சரவணா. மேலும், பிரிஸ்கோ என்டர்பிரைஸ் மட்டும் இல்லனா என் மந்திரம் வேலை செய்யாது. நான் போன தடவை போனது சும்மா அவங்களுக்கு ஷோ காட்டுதா. இன்னைக்கு மொத்த உலகமும் பிரிஸ்கோவையே வெறுக்கும் என்றான். ஜாய் பேச்சற்று நின்றாள். ஒருவேளை சரவணன் தான் இந்த வதந்தியை பரப்பினானா என்று யோசித்தாள். என்ன சொல்ற என்று ஆர்வமாய் கேட்டாள். சிம்பிளா சொல்லணும்னா பிரிஸ்கோ ஸ்டாக்ஸ் ஏறினது என்னாலதான் என்றான் சரவணா. மீண்டும் அதிர்ந்தாள் ஜாய். என்ன, நீயா? அத வச்ச என்ன பண்ணின நீ என்று கத்தினாள். இந்த கொஞ்ச நாள்ல என்னோட ஆளுங்க தான் அவங்க ஸ்டாக்ஸ வாங்கிட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி கம்மியான விலையில வாங்கிட்டு அப்புறம் அதிகமான விலைக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. இத வச்சுதான் அவங்க பிரிஸ்கோ லெஜெண்ட்னு காட்டிட்டு இருக்காங்க. இதுல இருந்து எனக்கு 10 பில்லியனுக்கு மேல கிடைச்சது. இப்போ அவங்க ஒண்ணுமே இல்ல என்று சரவணன் கூற ஜாய் திகைப்பிலே இருந்தாள். பக்கா மாஸ்டர் பிளான். பிரிஸ்கோ என்டர்பிரைசஸின் கீழே மக்கள் கூச்சல் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. எப்போது இவ்வளவு கூட்டம் கூடியது என்று தெரியவில்லை. ஆனால் சத்தம் மட்டும் ஓயாமல் இருந்தது. கோஷ்டவுனின் மொத்த மீடியாவும் அங்கு கூடிவிட்டது. இவங்களுக்கு எல்லாம் என்னாச்சு என்று சுற்றி பார்த்தவன் அதிர்ச்சியாய் கேட்டான் சரத். சீக்கிரம் போய் அவங்களை தடுத்து நிறுத்துங்க, யாரையும் உள்ள விடாதீங்க என்று உடனே கட்டளையிட்டான். அவர்களெல்லாம் உள்ளே வந்தால் பிரிஸ்கோவின் நிலை என்ன ஆவது? சரத் முன்னே அவர்களின் செக்யூரிட்டி டீம் லீடு நின்று கொண்டிருந்தார். சரத் கூறியும் நகராமல் நடுக்கத்துடன் நின்றிருந்தார். அவங்கள தடுக்க முடியாது சார் என்று மறுப்பாக தலையசைத்தார். என்ன சொல்ற என பல்லை கடித்தான் சரத். இன்று பிரிஸ்கோ ராஜ சிம்மாசனத்தில் இருக்கிறது. என்ன நேர்ந்தாலும் அதனை யாரும் கீழே இறக்கிவிடக் கூடாது என்று நினைத்தான். மொத்த ஊரே இங்க வந்திருக்கு சார்.
என்ன பண்ணாலும் அவங்கள இங்கிருந்து அனுப்ப முடியாது. அவங்க அந்த பேனரோட வந்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே போலீஸ்க்கு கால் பண்ணிட்டோம். அவங்களும் ஃபோர்ஸ் அனுப்பியிருக்காங்க. ஆனா எந்த யூஸும் இல்லை என்றார். இனி கடவுளே வந்தாலும் இதனை தடுக்க முடியாது என்பது போல் அவர்களின் நிலையானது. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு என்று தாம் காண்பது கனவா என்பது போல் கேட்டான் சரத். பிரிஸ்கோ வளர வளர அவன் இன்னும் மேலே செல்வதை பற்றித்தான் நினைத்து பார்த்தான். இப்படி கோபுரத்திலிருந்து ஒரே நாளில் விழுவோம் என்று அவன் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. ஜன்னல் பக்கம் சென்று பார்த்தவனின் முகம் இறுகியிருந்தது. மக்கள் கூட்டம் அலையலையாக வந்தது. இந்த கூட்டம் மட்டும் கட்டிடத்தின் உள்ளே நுழைந்தால் மொத்த பில்டிங்கும் தரைமட்டமாகும். ஒருத்தரையும் உள்ள விடாத என்று கட்டளையிட்ட சரத் அவன் தந்தையை பார்க்க சென்றான். பிரிஸ்கோவின் ஏ பில்டிங்கில் கான்பரன்ஸ் ரூமில் அனைவரும் ஸ்டாக் ஏறிய மகிழ்ச்சியில் இருந்தனர். ஆனால் சட்டென்று அந்த அறைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் ஷரத். அப்பா, ஒரு பிரச்சனை. வெளியே இருக்கிறவங்களை தடுத்து நிறுத்த முடியல. என்னப்பா நடக்குதுங்க என்று பல்லை கடித்துக் கொண்டு நடப்பது புரியாமல் கேட்டான் சரத். பிரிஸ்கோ ஸ்டாக் உச்சத்தை தொடுவதை பார்த்து சரவணன் மொத்தமாய் தோற்றான் என்று நினைத்தான். அதனால் இப்போதே பழிவாங்க கணக்கிட்டான். ஆனால் இப்போது சரவணன் எப்படி இத்தனை மக்களை பிரிஸ்கோ பக்கம் திருப்பி விட்டான் என்று அவனுக்கு புரியவில்லை. லோஹித் கீழே எட்டி பார்த்தார். கடைசி அரை மணி நேரத்தில் எக்கச்சக்கமானவர்கள் அங்கு கூடிவிட்டார்கள். அவர் மனம் ஒரு நிலையில் இல்லை. அவர் கீழே பார்த்துக் கொண்டிருக்க பிரிஸ்கோ பில்டிங்கில் இருக்கும் பெரிய கட்டிடம் பெரும் சத்தத்துடன் டங் என்று ஒலித்தது. மணி 10 என்று காட்டியது. அந்த சத்தத்திலேயே திடுக்கிட்டார் லோஹித். உடனே ஸ்டாக்ஸ பாரு என்று கர்ஜித்தார். ஷரத் திகைத்தான். ஆனால் உடன் இருந்தவர்கள் சத்தமாய் சிரித்தார்கள். மிஸ்டர் சக்கரவர்த்தி, நீங்க அனாவசியமா கவலைப்படுறீங்க. இது சாதாரண சின்ன விஷயம். இந்த 7 நாள்ல நம்ம எவ்வளவோ பார்த்துட்டோம். ஆமா மிஸ்டர் சக்கரவர்த்தி, உங்க பின்னால யார் இருக்காங்கன்னு மறந்துட்டீங்களா? அதனாலதான் எப்போதுமே மிஸ்டர் சக்கரவர்த்தி டாப்ல இருக்காரு. அவர் எப்போதுமே அவர் வேலையில கண்ணும் கருத்துமா இருப்பாரு. நம்ம அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும் என்று அவரை புகழ்ந்து தள்ளினார்கள். லோகித் அவர்களை கண்டுகொள்ளாமல் வேகமாய் அவரின் போனை எடுத்துக்கொண்டார். நடுக்கத்துடனே அவர் ஸ்டாக்கை பார்க்க அதில் இருந்ததைக் கண்டு மேலும் அவர் கை கால்கள் நடுங்கியது. அவர் மூளைக்கும் ஒரு வார்த்தை ஓடிக்கொண்டிருந்தது. 7 நாட்களுக்கு முன்னே அருண் கோஸ்ட் டவுன் வந்துவிட்டான். அவன் பிரிஸ்கோவிற்கு வராமல் போனதற்கு காரணம் வேறு யாரும் இல்லை, ஜஸ்டின் தான். 7 நாட்கள் அவனை வைத்து செஞ்சு விட்டான். அதை நினைக்கவே அவருக்கு உடல் சில்லிட்டது. அருண் போன்ற ஒருவன் உயிருக்காக பிச்சை கேட்கிறான் என்று அவரால் நம்ப முடியவில்லை. இதில் அவன்தான் கூலிப்படை தலைவன். அருணிடம் பேசிய பிறகு இந்த விஷயத்தை அவர் மனதிலே போட்டு குழப்பிக் கொண்டிருந்தார். இதனை அவரால் வெளியே சொல்லவும் முடியவில்லை. ஆனால் இப்பொழுது ஒரு விஷயம் முடியும் முன்னே அடுத்தடுத்த நிகழ்வுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது சாதாரண விஷயம் இல்லை என்று லோகித்திற்கும் தெரியும். ஸ்டாக்கை திறந்து பார்த்ததுமே அவர் உடல் நடுங்கியது. லோகித்தால் அவர் கண்ணையே அவரால் நம்ப முடியவில்லை. மணி 10. பிரிஸ்கோ ஸ்டாக் மொத்தமாய் குறைந்திருந்தது. எப்படி இது சாத்தியம் என்று அவருக்கு தெரியவில்லை. உச்சியில் இருந்தது இப்போது அகல பாதாளத்தில் இருந்தது. ஒரு நிமிடத்திலே $15 குறைந்தது. ஒவ்வொரு நொடியும் அப்படியே குறைந்து கொண்டு வந்தது. இந்த 7 நாட்களில் கம்பெனியில் இருந்தவர்கள் பெரும் மகிழ்ச்சியில் இருந்தார்கள். இத்தனை நாள் அவர்கள் கண்ட கனவெல்லாம் பாழாய் போனது. லோஹித் புத்தென்று தரையில் அமர்ந்தார். அப்பா, என்னாச்சு என்று அவசரமாய் அவரிடம் ஓடி வந்தான் சரத். அந்த அறையில் இருக்கும் பெரிய ஸ்கிரீனில் பிரிஸ்கோ ஸ்டாக் ஒளிபரப்பாக தொடங்கியது. அதில் இருந்த கிராஃப் அனைவரையும் பதட்டம் கொள்ள வைத்தது. மிக வேகமாய் அவர்களின் ஸ்டாக் இறங்கிக் கொண்டிருந்தது. என்னாச்சு என்று அங்கிருந்தவர்களின் முகம் கருக்க தொடங்கியது. few minutesல $15 லாஸ் ஆகி இருக்கு. இதுக்கு முன்னே இப்படி ஒரு சிச்சுவேஷன் நான் பார்த்ததே இல்ல. கம்பெனி செக்யூரிட்டிஸ்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா மிஸ்டர் சக்கரவர்த்தி, உடனே நாம் அதை சரி பார்ப்போம் என்று சுற்றி இருந்தவர்கள் படபடுத்தார்கள். லோஹித் இன்னும் பதட்டத்தில் இருந்தார். இதில் அவர் மேலும் படபடப்புக்கு உள்ளாக்கியது அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் $15 குறைந்து கொண்டே இருந்தது. அடுத்த 5 நிமிடத்தில் மொத்த ஸ்டாக்கின் மதிப்பும் சட்டென்று குறைந்தது. அந்நேரம் பிரிஸ்கோ என்டர்பிரைசஸுக்கு பிரெண்டும் அவனின் ஆட்களும் வந்தார்கள். பிரெண்ட், இன்னைக்கு ஏன் இங்க இவ்ளோ பேரு கூட்டமா கூடியிருக்காங்க? பிரிஸ்கோ கூட நீ டீல் பேசியிருக்கிறது தெரிஞ்சா
என் அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு என்று அந்த பெண் கூறினாள். அவளின் கைகள் பிரெண்டின் சட்டையில் ஊர்ந்து கொண்டிருந்தது. அவன் மகிழ்ச்சியுடன் உள்ளே செல்லும் முன்பு அங்கு சரவணனையும் ஜாயும் கண்டான் பிரெண்ட். மறுபடி இவனா? இது அந்த பொண்ணுல என்று நினைத்தார். சரவணனை பார்த்ததுமே அவருக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. சரவணன் மட்டும் இல்லை என்றால் அன்று வியூஜி மலையில் இவர் இருந்திருக்க மாட்டார். இத்தனை நாள் ஹாஸ்பிட்டலும் இருந்திருக்க மாட்டார். என்னமோ அவன்தான் அவரை பின்தொடர்ந்து வாங்க என்று கூறியது போல் சரவணன் மீது கோபம் கொண்டார். இவர் கூறுகிட்டுத்தனமாய் வந்த வேலையை பார்க்காமல் மற்றவர்கள் விஷயத்தில் மூக்கை நுழைத்தால் இப்படித்தான் நடக்கும். பெரிதாய் காயமில்லை என்றாலும் ஹாஸ்பிட்டலில் குழுகுழுவென்றுதான் அந்த பெண்ணுடன் இருந்தார். அவருக்கு வயிற்று இல்லை தொந்தி எரிச்சலை கொடுத்தது. ஜாய் சரவணன் பின்னே சுற்றித் திரிவதுதான். ஓய் பொண்ணே, ஊஜி மலையில் நடந்த விஷயம் உன்னை குருடாக்கிருச்சா என்று எரிச்சலுடன் ஜாயிடம் கேட்டார் பிரெண்ட். ஜாய் பதில் சொல்ல முன்னே அவர் சரவணனிடம் பேச ஆரம்பித்தார். அச்சச்சோ, அதுக்குள்ள பிரிஸ்கோவுக்கு மன்னிப்பு கேட்க வந்துட்டியா? பேசாம நீ என் முன்ன மண்டி போட்டு மன்னிப்பு கேளு. நான் உனக்காக மிஸ்டர் சக்கரவர்த்தி கிட்ட பேசுறேன் என்று திமிராக கூறினார். அதோடு நிறுத்தாமல் ஜாய் பக்கம் திரும்பி, அது மட்டும் இல்ல மிஸ் பிராங்க்லின், எனக்கு உங்களையும் பிடிச்சிருக்கு. இந்த இளமையும் அடகும் ரொம்ப வருஷமா நீடிக்காது. இருக்கிறப்பவே அனுபவிக்கணும். நீ பேசாம என் கூட ஒரு நைட் வா. நான் இந்த முட்டாளுக்காக மிஸ்டர் சக்கரவர்த்தி கிட்ட பேசுறேன் என்று வக்கிர புத்தியுடன் கூறினார் பிரெண்ட். ஜாய்க்கு அந்த ஆளின் முகத்தை பேத்து பல்லை உடைக்க வேண்டும் போல் இருந்தது. ஆனால் சரவணன் அவள் கையை பிடித்து தடுத்தான். அச்சச்சோ மிஸ் பிராங்க்லின், எனக்கு தெரியும் நீங்க ஃபீனிக்ஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு. இது இனி ரகசியம் இல்ல. அதுவும் இல்லாம நீ மட்டும் என் கூட அயர்லாந்து வந்தா அங்க நாம தான் பெஸ்ட் ஜோடி என்று பேசிக்கொண்டே சென்றான் பிரெண்ட். ஜாய்க்கு பொறுமை காற்றில் பறந்தது. அந்த நபரின் விழிகள் வேறு அவள் கழுத்திற்கு கீழ் சென்றது. சட்டென சரவணன் பிரெண்ட் முன்னே சொடக்கிட்டான். ஆமா, இப்போ நீ மிஸ்டர் சக்கரவர்த்தின்னு சொன்னது அந்த லோஹித்தியா என்று தெரியாதது போல் கேட்டான். ஏன் உனக்கு தெரியாதா? பிரிஸ்கோ சுத்தி இருக்கிற கம்பெனி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி அவருக்கு இம்சை கொடுத்திருக்கு. இதுல உனக்கு அவரை தெரியாதா என்றான் பிரெண்ட். எனக்கு தெரியும். ஆனா நம்ம இப்ப சின்ன பெட் கேம் விளையாடுவோமா? இன்னும் 5 நிமிஷத்துல அவன் பிரிஸ்கோவுக்கு பாசா இருக்க மாட்டான் என சிரிப்புடன் கூறினான் சரவணா. பிரெண்ட் எள்ளலாக நகைத்தார். சரி, ஆனா பெட் என்ன? பேசாம இப்படி வச்சுக்குவோம். மிஸ்டர் சக்கரவர்த்தி 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாசா இருந்தா இவ ஏன் கூட ஒரு நைட் வரணும் என்று வில்லத்தனமாய் சிரித்தார் பிரெண்ட். சரி, நீ தோத்தா உன்னோட சோக்கால்டு மிஸ்டர் சக்கரவர்த்தி முன்ன டிரெஸ் இல்லாம நில்லு என்றான் சரவணா. அதன்பின் உடனே ரத்தினத்திற்கு அழைத்தான். நறுக்கென்று சரவணனை கிள்ளினாள் ஜாய். உன்னையும் அது கொத்துக்க சொன்னது பொன்னாட என்று திட்டினாள். ஆனால் சட்டென்று அவள் போனில் ஸ்டாக் மதிப்பை பார்த்தாள். முன்பை விட அதிகமாய் குறைந்திருந்தது. முன்பு கூட $10 தான் குறைந்து கொண்டிருந்தது. ஆனால் சரவணன் ரத்தினத்திடம் பேசிய பின்பு மொத்தமாய் சரசரவென்று குறைந்தது. இப்போது அவர்களின் ஸ்டாக் மதிப்பு வெறும் $4 சென்றிருந்தது. ஒரு வாரம் முன்பு $60 கிட்டே இருந்தது. இப்போது வெறும் $4 இருந்தது. ஜாய் அதிர்ச்சியில் உறைந்தாள். சரவணனை ஆச்சரியமாய் பார்த்தாள். அவனை பற்றி இன்னும் தாம் புரிந்து கொள்ளவில்லை என்று அவளுக்கு நன்கு புரிந்தது. இதிலே தெரிந்தது இனி லோகித்தால் பாஸாக இருக்க முடியாதென்று. இனி பிரிஸ்கோவே இல்லை, ஒட்டுமொத்த கம்பெனியும் சிதைந்தது. எப்படி இது நடந்துச்சு என்று அதிர்ச்சியுடன் கேட்டார் பிரெண்ட். அவர் கேட்டு முடித்ததுமே ஸ்டாக்ஸ் இன்னும் மொத்தமாய் குறைந்தது. அவரால் இதனை நம்ப முடியாமல் பார்த்தார். எப்படி இது நடந்துச்சு என்று மனதில் அதிர்ந்தார் பிரெண்ட். சரி சரி, சொன்ன மாதிரி இப்போ டிரெஸ் கட் என்றான் சரவணா. ஜாய் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். தேவையில்லாமல் பயந்து விட்டாள். இப்போது பிரெண்ட் இப்படி எதை செய்ய போகிறான்? பிரெண்ட் மறுப்பாக தலையசைத்தார். என்ன விளையாடுற நீ? ஏதோ ட்ரிக் பண்ற நீ? என்ன அவ்வளவு ஈஸியா ஏமாத்த பாக்குறியா நீ? ஸ்டாக் பிரைஸ் எப்படி இப்படி குறையலாம்? நீ ஏதோ பண்ணிருக்க. எனக்கு என்னமோ
நீ ஏதோ ஹேக்கரை ஹையர் பண்ணி இருக்கேன்னு தோணுது என்று கத்தினார். பிரெண்ட் ஆத்திரத்தில் இருக்க சரவணன் லேசாய் சிரித்தான். மத்தவங்கள நான் ஈஸியா ஏமாத்துவேன், அதுலதான் நான் எக்ஸ்பர்ட்டே என்றான். இப்போது ஸ்டாக் இன்னும் குறைந்தது. முன்பு ஸ்டாக் வாங்கி இருந்தவர்கள் எல்லாம் பயங்கர கோபத்தில் இருந்தார்கள். வெறும் $4 ஸ்டாக் வந்ததும் இன்னும் ஆத்திரமடைந்தார்கள். வெளியே செக்யூரிட்டியை தாண்டி உடைத்து உள்ளே வர பார்த்தார்கள். அனைவரும் ஆத்திரத்தில் கத்தி தீர்த்தனர். மேலே கான்பரன்ஸ் அறை. டேட்டா ஸ்கிரீனை பார்த்து கொண்டிருந்த லோகித்திற்கு வேர்த்து விறுவிறுத்தது. கை கால்கள் விடவெடுக்க ஆரம்பித்தது. அரண்டு விட்டார் லோகித். சரவணனால் எப்படி இதை செய்ய முடிந்தது என்று யோசித்தார். அரை மணி நேரம், வெறும் அரை மணி நேரத்தில் மொத்த ஸ்டாக்கையும் தரைமட்டமாக்கிவிட்டான். வெறும் $4 பிரிஸ்கோவை மரியாதையாக காட்டவில்லை. அதனின் பேர் புகழ் எல்லாம் நாசமானது. அப்பா, இது சரவண வேலைதான். கண்டிப்பா ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணி இத பண்ணிருப்பான். இவன் லேசுப்பட்ட ஆள் இல்ல. முதல்ல நம்ம ஒதுக்கப்பட்டவங்க மாதிரி பப்ளிக் காட்டினான். இப்போ ஸ்டாக் எல்லாம் அடிமட்டமா போயிருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்கான் என்று ஆத்திரத்தில் கூறினான் சர்வேஷ். நாம உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி அந்த சனியனை ஒடிச்சுக்கிட்ட சொல்வோம் என்றான் லோகித். எதுவும் கூறவில்லை. அவர் ஸ்கிரீனையே வெறித்துக் கொண்டிருந்தார். நீண்ட நேரம் அதை பார்த்த பின்தான் நடப்பிற்கு வந்தார். திடீரென்று சத்தமாய் சிரித்தார் லோகித். மொத்த டைரக்டர்ஸும் வாயடித்து நின்றார்கள். மிஸ்டர் சக்கரவர்த்தி, என்னாச்சு? சரத் சொன்ன மாதிரி நம்ம சரவணன் அரெஸ்ட் பண்ண சொல்வோம் என்று கூறினார்கள். லோகித் அவர்களை கண்டுகொள்ளவில்லை. அவருக்கு கண்ணனிடமிருந்து அழைப்பு வந்தது. அவரின் மன நெருடல் இப்போதுதான் குறைந்தது போல இருந்தது. சரவணன் பவர்ஃபுல்லான ஆள் மட்டுமில்லை, மிகவும் புத்தி கூர்மையுடையவன் என்று புரிந்து கொண்டார். அழைப்பை ஏற்றதும் கண்ணன் தான் முதலில் பேசினார். லோகித், உன் கம்பெனி திவாலாச்சு, நீ ரெடியாரு என்றார். 7 நாட்களுக்கு முன்பு பேசிய கண்ணன் இல்லை. இப்போது அவர் குரல் வேறு மாதிரியாக இருந்தது. லோகித் அமைதியாயிருந்தார். எல்லாமே ஏற்றுக்கொண்டது போல் இருந்தார். ஸ்கிரீனில் தெரிந்ததெல்லாம் உண்மைதான் என்று அவருக்கு தெரியும். இந்த கடந்த சில நாட்களாக அவர் மனதை அழுத்திய ஒன்று, ஏன் திடீரென்று ஸ்டாக் இவ்வளவு உயர்கிறது என்றுதான். இப்போது அந்த அழுத்தம் இல்லை. இப்போது அவர்களுக்கு ஒரு வழிதான், சரவணன் சொல்வதை கேட்பதுதான். அப்படியென்றால் சரவணன் தான் மொத்த ஸ்டாக்கையும் வாங்கியிருக்கிறான். அவன் நினைத்தது போல் ஸ்டாக்கை மேலே உயர்த்தியிருக்கிறான். அவன் நினைத்தது போல் ஸ்டாக்கை குறைத்திருக்கிறான் என்பது தெளிவாய் புரிந்தது. லோகித் எதுவும் சொல்லாமல் அமைதியாய் எழுந்தார். அருண் சொன்னதை அவர் மண்டைக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. இரக்கமே பார்க்காமல் மக்களை கொல்பவன் அருண். ஆனால் அப்படிப்பட்டவனே சரவணனை எதிர்க்க துணியவில்லை. லோகித் நேராய் ஜன்னல் பக்கம் நடந்தார். அவர் சரவணனிற்கு அழைத்தார். இப்போ பிரிஸ்கோ முழுக்க மக்கள் வெள்ளத்தால் நிறைந்திருந்தது. எல்லோரும் ஸ்டாக்ஸ் மதிப்பை காட்டி ஏமாற்றி விட்டார்கள் என்று கத்திக் கொண்டிருந்தார்கள். 7 நாள் முன்னவே பிரிஸ்கோ என்டர்பிரைசஸ் திவாலாகியிருக்கும். ஆனால் சக்கரவர்த்தி குடும்பம் வேண்டுமென்றே ஸ்டாக் மதிப்பை கூட்டி அதை வைத்து நிறைய சம்பாதித்து இப்போது மக்களை ஏமாற்றி விட்டார்கள் என்ற பிம்பம் மக்கள் மத்தியில் இருந்தது. இது எல்லாமே சரவணன் பரப்பிய செய்தி. இப்போது சரவணன் தான் அவர்களின் கடவுள் போல் இருந்தான். 7 நாள் முன்பே சக்கரவர்த்தி குடும்பத்தை பற்றி சரியாய் கணித்து கூறியிருக்கிறான். லோகித்திடமிருந்து அழைப்பு வந்ததுமே சரவணன் உடனே அழைப்பை பெற்றான். ஹலோ மிஸ்டர் சரவணா, எப்படி இருக்கீங்க என்று தன்மையாக சிரிப்புடன் கேட்டார். ட்ரெஸ்ஸே இல்லாம ஒருத்தன் உங்களை பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் தான் கண் குளிர சிச்சி கண்ணு கூசாம பாத்துட்டு இருக்கேன் என்றான் சரவணா. பிரெண்ட் மனதில் சரவணனை வறுத்தெடுத்தார். சரவணா, இதை எப்படி உன்னால பண்ண முடிஞ்சது என்று கேட்டார் லோகித். அவர் தோல்வியடைந்து விட்டார். சரவணனை பொறுத்தவரை சக்கரவர்த்தி குடும்பத்தை மட்டும் வீழ்த்தவில்லை, அவர்களின் மரியாதையையும் நாசமாக்கிவிட்டான். சக்கரவர்த்தி குடும்பத்தை பொறுத்தவரை பிரிஸ்கோ மொத்தமாய் அழியாமல் இருக்கிறதே என்று மகிழ்ச்சி அடைந்தார்கள். நான் எப்படி பண்ணேன்னா என்ன அர்த்தம் என்று கேட்டான் சரவணன். லோகித் லேசாய் சிரித்தார். அவர் சிரிப்பிலே விரக்தி தெரிந்தது. சரவணா, உன்னை தவிர வேற யாராலையும் இதை பண்ண முடியாது. என்ன பெரிய ஜீனியஸ் அளவுக்கு பில்டப் கொடுக்காது. சாதாரண பிசினஸ் மேன். ஒரு பிசினஸ் மேன் பிரிஸ்கோ போல இருக்கிற பெரிய கம்பெனி மூலமா பணம் சம்பாதிக்காம என்னால இருக்க முடியாது. 7 நாளுக்கு முன்னாடி நான் தான் மொத்த ஸ்டாக் வெளியும் வாங்கினேன்.
அதையெல்லாம் வேல்யூபிள் ஆக்குனது நான் தான் என்றான் சரவணா. அப்புறம் சக்கரவர்த்தி குடும்பத்தோட ஆசைய உனக்கு சாதகமா பயன்படுத்தி மொத்த கோஸ்டோனையும் உன் கூட சேர்த்துக்கிட்டேன். உனக்கு சாதகமா பயன்படுத்தி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன். சரிதானே? என்று தொடர்ந்தார் லோஹித். அதில் புன்னகைத்தான் சரவணா. ஆமா, என்ன நீ கொஞ்சம் லேட்டா புரிஞ்சுக்கிட்ட? இன்னைக்கு காலைல 10 மணிக்கு நான் உன்னோட ஸ்டாக்க கண்ட்ரோல் பண்ணல, அதான் இப்படி குறைஞ்சிருச்சு என்றான். லோஹித் உடல் நடுங்கியது. பயங்கரமாயிருந்தது சரவணனின் செயல். சரவணன் இதிலிருந்து பணத்தை மட்டுமல்ல, நல்ல பேரையும் சம்பாதித்து விட்டான். லோஹித்தை மட்டுமில்லை, பிரிஸ்கோவையும் அழித்து விட்டான். சரவணா, நீ ரொம்ப மோசமான ஆளு என சட்டென கத்தினார் லோஹித். நான் ஒன்னும் அவ்வளவு மோசமானவல்ல. ஜஸ்ட் 10 பில்லியன் தான் இதுல இருந்து லாபம் பார்த்தேன். இதுக்கு நன்றி சொல்ற விதமா உனக்கு நைட் டின்னர் ட்ரீட் பண்ணவா? கூடவே ட்ரெஸ் இல்லாம ஒருத்தன் இருக்கான், அவனையும் அனுப்புறேன் என்று வெகு நக்கலாய் கூறினான் சரவணா. லோஹித் பேச்சட்ட நின்றார். இத்தனை வருடங்களில் சரவணனை போன்ற ஒரு எதிரியை அவர் இதுவரை கண்டதில்லை. ஒரு நொடி அமைதியாயிருந்தவர், சரவணா, பிரிஸ்கோ என்டர்பிரைஸுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பியா? நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்யறேன். பட் பிளீஸ், திரும்பவும் அந்த ஸ்டாக்கை மட்டும் மாத்தேன். நான் உங்ககிட்ட பிரிஸ்கோவை கொடுக்க கூட ரெடியா இருக்கேன் என நடுக்கத்துடன் கூறினார். நான் இதுக்கு ஒத்துப்பேன்னு நினைக்கிறியா என்று சிரிப்புடன் கேட்டான் சரவணா. கான்பரன்ஸ் ரூமில் இருந்தவர்கள் அனைவரும் பெரிதாய் அதிர்ந்தார்கள். லோஹித்தையே நம்ப முடியாமல் பார்த்தார்கள். பிரிஸ்கோ இவ்வளவு உயரத்தில் கொண்டு வந்தவர், கம்பெனியை ஃபேமஸ் ஆக்கியவர், இன்று 20களில் இருப்பவனிடம் கெஞ்சிக் கொண்டிருக்கிறாரா என்பது போல் பார்த்தார்கள். சரவணனிற்கு தன்னை பற்றிய கவலை இல்லை என்று தெரிந்தது. சரவணா, எல்லாம் மீறி போகாத. பிரிஸ்கோ உனக்கு சும்மாவே கிடைக்குது. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? இதுக்கு மேலே நீ போனா உனக்கு தான் பிரச்சனை என்று கர்ஜித்தார் லோஹித். ஓஹோ, அப்படி என்ன ஆகும் என்று ஆச்சரியமாய் கேட்பது போல் நடித்தான் சரவணா. மேலும், அந்த கூலிப்படையை விட்டு என்ன கொல்ல சொல்வியா? உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? இப்ப அவன் கூட சிக்கல்ல மாட்டிக்கிட்டு முழிக்கிறான் என்றான். சரவணன் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அவர்களால் ஹோக்ஸியாவை விட்டு செல்ல முடியாது. அப்ப சரி, எனக்கு ரொம்ப முக்கியமான ஒன்ன நீ அழிச்சிட்ட. இனி சாவே வந்தாலும் 2 பேரும் சாவும். என் கூட தான் உன் சாவும் இருக்கும். நீ காதலிக்கிறியே, அவ கூட உன்னால வாழ முடியாது என்றார் லோஹித். அதில் சிரித்தான் சரவணா. முதல்ல நான் எப்படி மொத்த ஸ்டாக்ஸையும் வாங்குவேன்னு யோசி. சில்லித்தனமா யோசிக்காத. என்று சிரித்தான். அப்போதுதான் அங்கிருக்கும் டைரக்டர்ஸ் சரவணனிடம் லஞ்சம் வாங்கிவிட்டார்களா என்று பார்த்தார்.